بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, தொடர்ச்சியாக சனிக்கிழமையில் நடந்து வரும் இந்த மார்க்க வகுப்பினிலே ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாங்கள் சில மார்க்க அம்சங்களையும் வரலாறுகளையும் சட்டங்களையும் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக கட்டாயம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய தலைப்புகளில் ஒன்றும் தான். அந்த விஷயத்திலே எங்களது நம்பிக்கை தெளிவாக இருந்தாலும் சில பொழுதுகளில் சைத்தானின் ஊசலாட்டங்களின் காரணமாக நாங்கள் அந்த தவறான நம்பிக்கைக்கு உட்படுவதும் தொடர்ந்து இருப்பதனால் பேய் பிசாசு நம்பிக்கை ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அம்சங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஏன் முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாங்கள் எங்களது சூழலிலே உணராது விட்டாலும் நாங்கள் பழகுகின்ற மக்கள், சந்திக்கின்ற மாற்று கொள்கையுடைய சகோதரர்களை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது, அவர்களோடு பழகுகின்ற பொழுது இந்த தலைப்பு ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்று எப்படி சமூகத்திலே மனிதர்கள் என்கின்ற ஒரு படைப்பை வாழுவதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே எங்களை சொல்லுகிறானோ, மலக்குகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறானோ, ஜின்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறானோ, இதற்கு அப்பாற்பட்ட மிருகங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறானோ, அந்த பட்டியலில் 5வது ஒரு படைப்பாக பேய் பிசாசு ஆவி என்ற ஒரு படைப்பையும் இந்த சமூகம் நம்பி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த தலைப்பை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கதை சம்பவம். அதை நாங்கள் அந்த சம்பவத்தில் என்ன கருத்து எடுக்க முடியுமோ அதுதான் இந்த தலைப்புடைய சுருக்கம். அதாவது சைனாவிலே நடந்ததாக இந்த ஜேர்னலிசம் பத்திரிகை சம்பந்தமான கல்விகள் படித்துக் கொடுக்கின்ற பொழுது இதை சொல்லுவார்கள். எப்படி பத்திரிகை நடத்துவது, எப்படி தலைப்பு போடுவது, எப்படி ஒரு செய்தியை கலெக்ட் பண்ணுவது, பத்திரிகை விளம்பரப்படுத்துவது எப்படி என்று படித்துக் கொடுக்கின்ற பொழுது இதை ஒரு சம்பவமாக சொல்வார்கள். அதாவது சைனால என்னது ஒரு பத்திரிகை வெளியாகும். உதாரணத்துக்கு அந்த பத்திரிகையில எதெல்லாம் ஆம் என்று எழுதப்படுகிறதோ அதுக்கு எதிராக ஒரு பத்திரிகை வெளியாகும். அந்த பத்திரிகையில இல்லை என்று எழுதுவாங்க. இந்த பத்திரிகையில அனுமதி என்று எழுதுறதை எல்லாம் அடுத்த பத்திரிகை என்ன செய்யும்? அனுமதி இல்லை என்று எழுதும். இந்த பத்திரிகையில நடந்த ஒன்ற ஒரு மாதிரி எழுதினா அந்த பத்திரிகை என்ன செய்யும்? அப்படி இல்லைன்னு மாத்தி எழுதும். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமாக மாறி அந்த பத்திரிகைக்கு ஒரு குழுவும் இதுக்கு எதிராக எழுதுற பத்திரிகைக்கு இன்னொரு குழுவும் என்று பத்திரிகை நல்லா விற்க ஆரம்பிச்சு விளம்பரம் போய் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகிற அளவுக்கு 2 குழுக்கள் ஆகிற அளவுக்கு அந்த பத்திரிகை இடம் பிடிக்குது. இந்த ரெண்டும் உண்மையான உண்மையாகவும் இந்த 2 பத்திரிகை பற்றிய நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் வளருது. அப்ப உடனடியா சில நல்ல மக்கள் வழக்கு போட்டு இது 2ல் ஒன்றை நிப்பட்டணும், ஒரு முடிவுக்கு வரணும் என்று வழக்கு போடுறாங்க. அப்ப 2 பத்திரிகை ஆசிரியர்களும் அதுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் முதலாவது பத்திரிகை ஆசிரியர் வாரார். அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 10 மணிக்கு வழக்கு நடக்கணும் வைங்க, அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம், அடுத்தவர் வரல. என்ன உங்களோட அடுத்தவர் வரலன்னு கேட்டாங்க. எப்படி வருவார் இவர் கேட்டாரு. 2 பேப்பர் ஆசிரியர் நான் தாண்டாரு.
2 பத்திரிகையிலே ஆசிரியர் நான் தான் என்று சொல்லி என்ன செஞ்சாரு சொன்னாரு. இது ஒரு பேப்பர் சம்பந்தமா சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இந்த 2 பேப்பரும் விக்கிறதுக்காக வேண்டி இவர் போட்ட ஒரு திட்டம் இது. 2 பேப்பர் ஆசிரியர் யாரு? நான் தான். இவர் தான் இருக்கணும் எழுதுறது, அடுத்த பேப்பர்ல என்னது இல்லை என்று எழுதுறது. அப்ப என்ன செய்யும், நல்லா வியாபாரம் போறதுக்கு இதான் வழி. இந்த கதையில 2 பேப்பர் ஆசிரியர் யாரு? ஒரு ஆள் தான். இதுதான் பேய் பிசாசு கேஸ்லயும், பேய் பிசாசு ஜின் சம்பந்தமான சப்ஜெக்ட்லயும் 2 ஆசிரியர் ஒரு ஆள் தான். 2 நடத்துறவர் யாரு? ஒரு ஆள் தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த படிக்கிற பின்னால சொல்லப்படுகின்ற அம்சத்துடைய சுருக்கத்திலே நாங்கள் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, இந்த பேய் பிசாசு பற்றிய நம்பிக்கை இந்த சமூகத்திலே இஸ்லாமிய சமூகத்திற்கு வெளியே, இஸ்லாமிய சமூகத்திற்குள்ள என பல கோணத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, முதலாவது நம்பிக்கை, பேய் பிசாசு ஆவி என்று என்ன, அதை பற்றியெல்லாம் என்னென்னதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனையும் 100% நம்பக்கூடிய ஒரு குழு. குறிப்பா இஸ்லாத்துக்கு வெளியே தான் இருப்பார்கள் இந்துக்கள், இந்த மத நம்பிக்கையுடையவர்கள், பௌத்தர்கள்லாம் இந்த விஷயத்துல கூடுதலாக என்ன செய்யறாங்க, அதை கூடுதலாக நம்புவதை பார்க்கிறோம். எது? பேய் பிசாசு சம்பந்தமாக என்னென்னதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனையும் முழுமையாக நம்பக்கூடியவர்கள். பேய் வாழ்றதாகவும், பேய்க்கு ஊடுகள் இருக்கிறதாகவும், பேய் ஊடுகள், அதுக்கு புள்ளகள் இருக்கிறதாகவும் பரம்பரை நடத்தின அது ஒரு ஃபேமிலி விளங்கிட்டானே. பேய் ஃபேமிலியுடைய முழுமையாக நம்பக்கூடியவர்கள் ஒரு குழு இருக்கிறாங்க. பேயோடு பேசலாம், பேய் வாழ்ற ஏரியாக்களை பத்தி, பேய் அதாவது பேய் என்று என்னென்னதெல்லாம் சொல்லப்படுதோ அத்தனையும் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு சமூகம். அந்த எந்த அளவுக்கு, அதுக்கு சிடி பேசி, அதுக்கு புக் எழுதி, பேய்களுடன் கனெக்ட் ஆகுது எப்படி, நம்ம இன்டர்நெட் மாதிரி பேய்களுடன் என்னது கனெக்ட் ஆகுது எப்படி என்று புக்கெல்லாம் எழுதி, இந்த மாதிரி என்னது புத்தகங்கள் போட்டு பேய் நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு சமூகம், ஆவிகளோட தொடர்படக்கூடிய ஒரு சமூகம், மழை பெய்யுமா வெயில் அடிக்குமான்றதெல்லாம் பேயோட பேசி என்னது முடிவெடுக்கிற ஒரு சமூகம் என்னது பேய்கள் பற்றி ஒரு சமூகம் இருக்குது. இரண்டாவது ஒரு சமூகம் அது இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமூகம், முஸ்லிம்கள். அதுல ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படின்னா பேயை பத்தி சொல்ற எல்லாத்தையும் நம்புற இல்ல, பேயை பத்தி சொல்ற எல்லாத்தையும் நம்பாம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் விஷயங்களை பேயை பத்தி நம்புறது. பேய் ஒட்டுமொத்தமா இல்லை என்றது பில, ஆனா இந்த மாதிரி அமைப்புல பேய்கள் உண்டு அப்படின்னு நம்பக்கூடிய இரண்டாவது குழு. மூணாவது குழு, பேய் பிசாஸ் என்ற ஒரு சப்ஜெக்டே இல்ல, அதெல்லாம் கற்பனை, யாரோ விட்டடிச்சதுன்னு சொல்லி என்னது மூன்றாவது குழு, அவங்க ஜின் மலக்குமார்கள், இதோட முடிச்சு கொள்வாங்க. நாலாவது குழு, பேயும் இல்ல, பிசாசும் இல்ல, ஜின்னும் இல்ல, சைத்தானும் இல்ல. வணங்கிட்டானே. இந்த ஜின்னெல்லாம் நம்ப, காதியானிகள் ஜின்ன நம்ப மாட்டாங்க. ஜின்னை இன்கார் பண்ணுகின்ற மறுக்கின்ற கூடியவர்கள் காதியானி. அந்த ஜின்னுக்கெல்லாம் வேற விளக்கம் சொல்லுவாங்க. குர்ஆன்ல வர ஜின் இருக்குதானே, அதுக்கெல்லாம் வேற விளக்கம், அதுக்கெல்லாம் வேறு விளக்கம் சொல்வார்கள். இப்படி ஜின்களை ஒட்டுமொத்தமாக மறுத்து நாலாவது குழு, ஜின்னும் இல்ல ஒண்ணும் இல்ல, மலக்குமார்களை தவிர இந்த ஜின்னும் இல்ல, சைத்தானும் இல்ல, ஒன்றுமே இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு குழு. இந்த 4 குழுக்களை சமூகத்தில் என்ன செய்யறோம் நாங்க பாக்குறோம். அதாவது சரியான நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களை சொல்றேன், விளங்கிட்டா. அப்ப இந்த 4 குழுக்களை நம்ம இந்த சமூகத்திலே பார்க்கிறோம். இதில் பேய் பிசாசுகள் பற்றி குர்ஆன் சுன்னா என்ன சொல்கிறது என்ற கேள்வி போட்டு இஸ்லாத்தின் பார்வையில் பேய் பிசாசு என்று போடலாம். இஸ்லாத்தின் பார்வையில பார்க்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்தா தான் பார்க்கலாம். இது வரலாற்றின் பார்வையில தான் இதை பார்க்கலாம், வரலாற்றின் பார்வையில் தான் இதை பார்க்கலாம். இஸ்லாத்தின் பார்வையில் என்று சொல்வதற்கு இஸ்லாம் இது பற்றி ஏதாவது சொல்லி இருக்க வேண்டும். நேரடியாக இஸ்லாம் இந்த பேய் பிசாசு சம்பந்தமாக சொல்லி இருக்க வேண்டும். அரபியிலே அன்று தொடக்கம் இன்றுக்கு பேய் பிசாசுக்கு வழங்கப்படுற சொல் என்ன தெரியுமா? ஷபஹ், அஷ்பாஹ். ஷபஹ்னா பேய், அஷ்பாஹ்னா பேய்கள். இது இன்றைய நவீன யூஸ் அல்ல, ஆரம்ப காலம் தொடக்கம் ஷபஹ் என்றது பேய்க்கு தான் சொல்றது. இப்படி ஒரு சொல் குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ல கூட இல்ல. அதனால குர்ஆன் சுன்னா இதை பற்றி நேரடியாக ஆம் என்றோ நேரடியாக இல்லை என்ற எதையும் பேசல. ஆக வரலாற்றின் பார்வையில் பேய் பிசாசு, இது நம்ம கட்டாயம் என்னது வரலாற்றின் பார்வையில முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் வரலாற்றின் பார்வையில தெரிஞ்சுக்கொள்ளணும்? ஆரம்ப காலத்தில் டைனோசர் ஒன்று இருந்ததாக அழிஞ்சன்னு சொல்றாங்க தானே, இது வரலாற்றுல தான் தெரியணும். இந்த டைனோசர் எத்தனையாம் ஆண்டு வாழ்ந்திருக்கும், ஏன் அழிந்திருக்கும், அது வரலாறு. விளங்கிட்டா, ஒரு மிருகம் அழிந்ததாகவும் மமாசன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டானே. இது மாதிரி ஒன்று இருந்து அழிஞ்சதாக பார்க்கிறது வரலாற்று தான். அப்ப வரலாற்றுல ஏற்கனவே நம்ம காணாட்டியும் வரலாற்றுல இந்த மாதிரி பேய் பிசாசு இருந்ததா அப்படி என்று தேடத்துக்கு குர்ஆன் சுன்னால வழிகள் இருக்குது, குர்ஆன் சுன்னால வழிகள் இருக்குது. முதலாவது என்ன தெரியுமா? ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? இப்படி அணுக வேண்டும் என்று ஏன் சொல்றேன் தெரியுமா? பேய் பிசாசு இல்ல, ஓகே,
தனிய போக்கல அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருது, எங்கிருந்தாவது என்னது கொண்டு சைத்தான் ஊட்டி இருந்தாலும் இருக்குமான்னு சொல்லி என்னது ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி திடீர்னு சத்தம் கேட்டா ஹாஃப் பேய நம்பிட்டு வந்துருவாங்க. ஒரு அரைவாசி அளவுக்காவது பேய் இருக்க நம்பிக்கையோட திரும்புவாங்க ஏதாவது நடந்தா. இது என்னது உள்ளத்துக்குள்ள அடி மனசுல இந்த நம்பிக்கைகள் இருக்கிறதுனால இல்லை என்று சொல்லிட்டாலும் இது எப்படி என்று சொன்னால் தாயத்து கூடாது, தட்டு கூடாது, கபரு கட்டுறது கூடாது, உடைப்போம் என்று உறுதியா இருக்கிறோம். உடைங்கன்னா 10 பேர் தான் முன்னுக்கு வருவாங்க. நீங்க உடை, நீங்க உடை, நீங்க தான் உறுதியா இருந்தவர் என்னது அவரை முன்னுக்கு நீங்க தான் உடைங்கன்னு சொல்லி என்னது முன்னுக்கு அனுப்பி அவர் உடைச்ச பிறகுதான் என்னது அடுத்தவர் வார அளவுக்கு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஏகத்துவத்தை கடுமையாக பிரச்சாரம் செஞ்சு ஒரு சமூகத்தை மக்கா வெற்றிக்கெல்லாம் பிறகு ஒரு சிலை, முக்கியமான ஒரு சிலை, சிலையில பேர் எனக்கு மறந்துட்டு அதை உடைக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அப்ப அந்த இதுக்கு ஹாலித் இப்னு வலீத் அல்லது முஆத் இப்னு ஜபல் தலைமை தாங்கி போறாங்க. அதை உடைக்கிறதுக்கு தலைமை தாங்கி போன நேரத்தில் அந்த மக்கள் சொல்றாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, உடைச்சிடாதீங்க, ஏதாவது ஆபத்தாக என்னது நடந்துற போது அவங்க நம்பிக்கை என்ன முழுசா மாறல. அப்ப இவர் திட்டம் போட்டு எல்லாரோட பேசிட்டு சொல்றாரு, நான் இப்படித்தான் உடைப்பேன்ட்டு ஆரம்பத்துல தலைக்கு அடிக்கிறாரு. உடைஞ்சு விழுந்தானே இவரும் விழுந்துட்டாரு. யாரு உடைக்க போனவரும் விழுந்துட்டாரு. விழுந்தா மக்கள் சொன்ன பாத்தீங்களா சொன்னமா இல்லையா, இதான் இந்த நடந்துட்டேன்னு சொல்லி என்னது அந்த மக்கள் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துறாங்க. மறுபடி இவர் எழும்பி சிரிக்கிறாரு. இவர் வேணுமென்று விழுந்தாரு. இந்த ஆட்களுக்கு இது இப்படி சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி வேணுமென்று விழுந்துட்டு மறுபடி எழும்பி சிரிச்சுட்டு பாரு முழுசா உடைச்சு காட்டுனது அடியோட உடைச்சு விட்டார். அதை அதுக்கப்புறம் அந்த மனிதர்கள்ட்ட உள்ளத்திலிருந்து போகுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இவங்க இருக்கிறாங்க, இந்த மூசா சாமிரி ஒரு காளை கன்று செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னது இது காளை கன்று, இது வணங்க கூடாது சும்மா தூக்கி வீசல, என்ன செய்யறம் பாருண்டாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். நீ நீ இலாகண்டு நம்பினாய் ஒரு காளை கன்று, அதுக்கு நான் என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி தூள் தூளா மாத்தி விடுறாங்க, அதை தூளாக்குறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வஉஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல, அழகா சொல்ற இலக்கிய நயமா, அவர்கள் தங்களது உள்ளங்களில் இந்த கன்று புகட்டப்பட்டார்கள். சரி வேண்ட குடித்தான், அசர வேண்ட குடிக்க வைத்தான், உஷ்ரி வேண்ட குடிக்க வைக்கப்பட்டார்கள், புகட்டப்பட்டார்கள். அப்ப கல்புக்குள்ள இருக்குது, வணங்க கூடாத கல்புல இருக்கும், கலட்டைகள் அதை ஒட்டச்சி தூளாக்கினா தான் போகும். இந்த லெவலுக்கு பேபிசாசின்னு மாறல. பேபிசாசி இல்லை, ஆனால் என்னது இருக்குது. அந்த மாதிரி அமைப்பில் என்னது அந்த சூழல்கள் அமைகின்ற பொழுது அந்த நம்பிக்கை அப்படியே என்ன செய்யுது ரிட்டர்ன் வருது. அப்போ முதலாவது நம்ம போக வேண்டியது தெரியுமா, வரலாற்று. முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாம் படைச்ச படைப்புகளை எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைச்ச படைப்புகள் எல்லாம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா மலக்குமார ஒளியால படைச்சான், ஜின்களை நெருப்பால படைத்தான், மனிதனை களிமண்ணால் படைத்தார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மலக்குமார்கள்ட்ட நான் சொன்னேன் மனிதர்களை படைப்பதாக. அப்ப மனிதர்களை படைக்கிறது அல்லாஹ் சொல்றான், ஜின்களை படைச்சது அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் மனித ஜின்களை படைத்தேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். மலக்குமார்களுடைய வேலை என்ன, அவங்களோட பண்புகள் என்ன என்று சொல்றான். மனிதர்களுடைய பண்புகள் என்ன, அவசரப்படுவான் அதெல்லாம் சொல்றான். ஜின்களுடைய பண்புகள் என்ன அதை சொல்லுகிறான், இவ்வளவு சொல்றான். மிருகங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனிதர்களுடைய அந்த புத்தியின்மையை உதாரணம் காட்டுகின்ற பொழுது மிருகங்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்றான். இப்படி எல்லாம் சொன்னால பேய் பிசாசு குர்ஆன்ல எந்த இடத்துல ஒரு படைப்பை பத்தி சொல்லல. பேய் பிசாசு ஒரு தன்மையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லல. அல்லது மனிதனுடைய கட்டங்களை பத்தி எல்லாம் நிறைய சொல்றான் குர்ஆன்ல. உங்களை நாங்க இந்திரிய துளியாக வச்சிருந்தோம், எங்கிருந்து எடுத்தோம்னா முள்ளந்தண்டிலிருந்து எடுத்தோம், இந்திரிய துளியாக வச்சிருந்தோம், புற சதை பிண்டமாக மாறுவான், இப்படி எல்லாம் படிக்கட்டமா சொல்லிட்டு வர, மரணத்தை பின்னால் வெளியெடுக்கப்படுவான். இதுல எங்கேயாவது ஒரு இடத்திலேயாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேய் பிசாசில கட்டம் முடிஞ்சது இந்த இடத்தில் பேயாக மாறுவான் என்றது ஒரு கட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லல. அதே போல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட இனங்கள்ல பேய் பிசாசு சொல்லல. இதெல்லாம் என்ன விளங்குது, படைப்பு இனங்களில் ஒன்றாக பேய் பிசாசு சொல்லவும் இல்ல, மனித கட்டங்களில் ஒன்றாக பேய் பிசாசு சொல்லவும் இல்ல. அது குர்ஆன்ல இருந்து நம்மளுக்கு விளங்குது. அவ பேய் என்ற ஒரு படைப்போ அல்லது மனிதனுடைய கட்டமோ இல்லை என்றது விளங்குது ஒன்று. இரண்டாவது, பேய் கட்டாயம் சமூகம் அளிக்க வேண்டிய இடங்கள் கொஞ்சம் இருக்குது. இப்ப உதாரணமா ஒரு பேங்குக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கிறான்னு வைங்களே, செக்யூரிட்டி இருக்கிறானா இல்லையாண்டு ஒரு புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கொள்றேன்னு சொன்னா எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும், அந்த பேங்குக்கு யாரோ கொள்ளையடிக்க வந்தார்கள், அவர்கள் அடித்து விட்டு போனார்கள், இப்படி வந்தேன்னு வைங்களே, அப்ப பேங்குக்கு காவல் வைக்கலான்னு யாரும் கேட்பாங்க. புக்ல அது போட்டு இல்ல, ரெண்டு வரணும், காவலாளி இருந்தார், அவர் தூக்கி கொண்டிருந்தார், அப்படி வரணும், அல்லது அவரை கொண்டு விட்டு போய்விட்டார். அப்ப ஏன்
களவு போற கட்டங்கள்ல கட்டாய செக்யூரிட்டியை பத்திய பேச்சு வரணுமா இல்லையா? வரணும். அப்ப அந்த இடத்துலயும் பேச்சு வரலன்னா பேங்க் செக்யூரிட்டி இல்லாத பேங்க் போலீங்கன்னா யாரும் நினைப்பா? அப்படிப்பட்ட ஒரு கட்டங்கள்ல ஒன்றுதான் இந்த நபிமார்கள் சப்ஜெக்ட் இருக்குதானே. இந்த நபிமார்கள் சப்ஜெக்டுடைய விஷயத்துல நபிமார்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது மனிதர்களிலும் ஜின்களிலும் இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எதிரிகளை ஆக்கினோம், பேய்களில் எதிரி ஆக்கினோம் அல்லாஹ் தஆலா சொல்லல. ஏன்னா பேய் எங்கேயும் நல்ல வேலை செஞ்சதா இல்ல, பேய் ஸ்கூல் கட்டி கொடுத்ததாக, பேய் படிச்சு கொடுத்ததாக இல்ல. எல்லாத்துல எப்படி வருது? பேய் ஆளை கொள்றதா ரத்தம் குடிக்கிறதா தான் என்ன செய்யறாங்க, பேயை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பேய் எங்க வரணும்? நபிமார்களை கொலை செய்யற இடத்துல, நபிமார்களை தூக்கிட்டு போற இடத்துல அந்த பேய் நபிமாரை தூக்கி விட்டது, இந்த ரத்த காட்டேறி அவருடைய ரத்தத்தை குடித்தது, இப்படி என்னது வர வேண்டிய கட்டங்கள் நிறைய இடத்துல இருக்குது. நபிமார் தனியே போன இடங்கள், அச்சப்பட வேண்டிய இடங்கள், எந்த நபிமாருடைய இடத்திலையும் இவர் வரல. பேய் அல்லாஹ் சொல்ல ஒரு இடத்துலயாவது திடீர்னு காணாமல் போனான் ஒரு கட்டம் உண்டாவது வரணும். அப்படி நபிமார்களுடைய வரலாற்றில் எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தும் எதிர்க்கப்பட வேண்டிய எந்த இடத்திலையும் சைத்தானத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஒழிய, ஜின்கள்ல கெட்டவர்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஒழிய, மனிதர்கள் எல்லாம் மோசமானவர்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஒழிய, பேய் பிசாசு முக்கியமா சம்பந்தப்பட வேண்டிய இடங்கள் எல்லாம் அவர் வரல. அவர் என்ன செய்யல? பேய் பிசாசு சம்பந்தப்பட வேண்டிய இடங்கள் இருக்குது, எந்த இடங்களையும் அவர் வரல. இதுவும் எங்களுக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்குது, இது ஒரு கற்பனை, இது யாரோ கட்டி விட்டு இருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கு. முடிவுக்கு வர வேணாம், பின்னால முடிவுக்கு வருவோம், அப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கு. மூணாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி காலம். பேய் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிறடா இதுதான். ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து துஆ கேக்குறாங்க, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு பின்னால் எவருக்கும் ஆகாத ஒரு ஆட்சி எனக்கு தா, அப்படி துஆ கேக்குறாரு. அப்ப எவருக்கும் ஆகாத ஆட்சி என்றா இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பேய் விசாசிக்குன்னு சொல்றாங்க, பேய் கட்டுப்படுத்தி வச்சிக்கன்னு சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்ன கட்டுப்படுத்தி வச்சிருந்து இன்றைக்கு ஒரு ஆள் ஜின்ன கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலே நாங்க அதை எதிர்க்கிறோம். பேய் விசாச சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுத்தி வச்சதா ஒரு செய்தியும் இல்லை, இந்த ஆட்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் அவருக்கு கொடுக்காத ஒரு ஆட்சியை இவருக்கு கொடுத்திருக்கிறான். ஜின் விஷயத்துல போட்டி என்றாவது சொல்லலாம், அவருக்கு கிடைக்காத ஒரு ஆட்சி இவருக்கு கிடைச்சிருக்கின்றது. இன்னொன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியில ஜின்கள், பறவைகள், மிருகங்கள், மலக்குமார தவிர அத்தனை அல்லாஹ் கண்ட்ரோலுக்குள்ள கொடுத்தான், அத்தனையும் கண்ட்ரோலுக்குள்ள கொடுத்தான். எந்த அளவுக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஆட்சி கீழே ஒரு ஏரியா இல்லை என்று தெரிய வந்தா உடனடியே என்னது அந்த இடத்தை எடுக்கிறதா அவரோட முதல் வேலை. அந்த அளவுக்கு ஒரு நாள் எல்லா படையும் திரண்டு இருக்கக்குள்ள எவ்வளவு மிஸ் ஆகினா விளங்கு தெரியுமா அவருக்கு? மாலி லா அரல் ஹுதுஹுத, என்ன ஹுதுஹுத காணலை அப்படின்றாரு. ஒரு பறவை மிஸ் ஆகினத சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்குது, ஒரு பறவை மிஸ் ஆகுது. அப்ப அந்த பறவையை காணவில்லை என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப ஒரு பறவை காணல் என்று சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, ஒருவேளை மறைந்த படைப்புகளில், மலக்குமார்கள் மறைந்த படைப்பு தானே, அதுல ஒன்றா இவர் மாறிட்டாரா அல்லது முரம்பட்டுட்டாரா? நியாயமான காரணத்தோட வரல என்று சொன்னால் கடுமையாக தண்டிப்பேன் என்றார் ஹுதுஹுது பறவைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஹுதுஹுது பறவை என்ன சொல்லுது? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஹத்து பிமா லம் துஹித் பிஹி இல்மா, அதாவது நபிமார்களுக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு ஹுதுஹுது பறவை சொல்லுது. எப்படி? உங்களுக்கு தெரியாத ஒரு நாலேஜோட நான் வந்திருக்கிறேன் சொல்லி. இந்த பறவைக்கு விளங்கின எங்க ஆட்களுக்கு விளங்கல. எப்படி அந்த பறவை சொல்லுது? அஹத்து பிமா லம் துஹித் பிஹி இல்மா, உங்களுக்கு தெரியாத அறிவோட நான் வந்திருக்கிறேன். அதாவது இப்படி நாங்க சொன்னா நபிமார்களை கேவலப்படுத்துகிறான்னு, ஒரு பறவை சொல்லுது உங்களுக்கு தெரியாத ஒரு நாலேஜ் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு தெரியாத ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது. அப்ப சுலைமான் என்னது? நாங்கள் தான் எல்லாமற்றை அறிந்தவர்கள் அப்படி எல்லாம் சொல்லல. அது என்னன்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு இடத்துல சபா என்ற பிரதேசத்துல ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு எல்லாம் சுஜூத் செய்யற அப்படி எல்லாம் என்னது சொல்றா. அப்பதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கதிரையை கொண்டு சொல்றது எல்லாம் நடக்குது. இப்ப இங்க என்ன முக்கியம் தெரியுமா? ஒரு ஏரியாட செய்தி வந்த உடனே அடுத்தது என்ன? அதை கையில கொண்டு வரதான். ஒரு பறவை காணலையா அதை தேடுறதான். ஷைத்தான்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சு, அடங்காத ஷைத்தான்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சு வேலை வாங்கினான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்படி இந்த பேபிசாசீனம் தப்பிச்சு அவங்கள்ட்ட? இது பேபிசாசீனம் தனி ஒரு இனமாக இருந்தாலும் தப்ப இயலாது, அதே நேரத்தில் மனித இனத்தின ஒரு அங்கமா இருந்தாலும் தப்ப இயலாது. அப்ப சுலைமான் அரசு காலத்தில் பேபிசாசி என்ற ஒரு இனத்தை அவர் பயன்படுத்தினதாகவும் அல்லது அதை ஏதாவது கட்டுப்படுத்தி வச்சிருந்ததாகவும் கண்ட்ரோல் பண்ணியதாகவும் ஒரு செய்தி இல்லை. இந்த மௌதுவான செய்தி எல்லாம் இருக்குதானே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தானா, கொடுத்துட்டு
அவர் ஓவர ஆசைப்பட்டு கேட்டான நம்மளும் கொஞ்சம் படைக்கணும் மாதிரி இருக்குதா இல்ல, எனக்கு கொஞ்சம் படைக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யுது. அவர் படைச்சதான் இந்த அண்ணாசிக்கம் வௌவாலும் மட்டுவாங்க நவுது பில்லாஹி மின்னா வணங்கிட்டானே. அதாவது ஒழுங்கா படைக்காதனாலதான் அண்ணாசிக்க வணங்கிட்டானே தலைகீழா இருக்கிறது. அதுவும் வௌவால் பறவையில பால் ஊட்டி இப்படி தலைகீழா என்ன செய்து விட்டாரு, அவரால் தான் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தி எல்லாம் என்ன செய்யறாங்க சொல்லுவார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு செய்தியாவது பேபிசாச கட்டுப்படுத்தி வச்சிருந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் என்னது எந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியிலேயாவது பேபிசாசிகளை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் வச்சதாகவும் இல்லை. அப்ப எத்தனாவது கட்டம்? மூணாவது கட்டம். குர்ஆன் சுன்னால நேரடியான படைப்புகளையும் இல்ல, நபிமார்களை எதிர்க்க வேண்டிய கட்டங்களையும் இல்ல. மூணாவது என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய முக்கியமான ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்திலையும் பேபிசாசி இல்லை. விளங்கிட்டா? இது மூணாவது அம்சம். அடுத்த சகோதரர்களே, நாலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்துக்கு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கு நபியாக இப்ப அனுப்பப்பட போறாங்க. பேபிசாசிட ஃபுல் மசூரா அங்க நடந்துக்கணும். ஏன்? இவரை கண்ட்ரோல் பண்ணினா நம்மட நம்பிக்கையை வளர்க்கலாம், நம்மட பிரச்சாரத்தை வளர்க்கலாம். பேபிசாசிகள் முழுமையாக செயல்பட வேண்டிய கட்டம் எது? இந்த நாலாவது கட்டம் தான். எப்படி ஜின்கள் எல்லாம் கூடினதாக அல்லாஹ் தஆலா சொல்றானோ, பேசிக்கொண்டதாக சொல்றானோ, அது மாதிரி இவர்கள் என்ன செய்யணும்? இந்த அதாவது பேபிசாசிகள் இறங்கணும். அந்த பேபிசாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் காணப்படல. எந்த இடத்துலயும் முக்கியமான இடங்கள் இல்ல. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் காணாம போறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான் சொல்றாங்க, லைலத்துல் ஜின்னுவாங்க, ஜின்னுடைய இரவு வேண்டு. அப்ப ரசூலுல்லாஹ் காணாம போறாங்க. சஹாபாக்கள் எங்க நடந்துட்டோ, ஏதோ யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுலயாவது பேபிசாசி தூக்கிட்டு போயினாங்கன்னு அவங்க சந்தேகப்படல. சந்தேகப்பட வேண்டிய முக்கியமான இடம் தானே. பேய் பிசாசுகள் தூக்கி விட்டு போய்விட்டதோடெல்லாம் கடின சந்தேகப்படல. அப்படியெல்லாம் யாருமே என்ன செய்யல, சந்தேகப்படல. மீராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க தானே, முழிச்சு பார்த்திருந்தா யாருக்கும் வழங்கி ரசூலுல்லாஹ் இரவுல இல்லையே, உலகத்திலே இல்லையே, அங்கேயாவது பேய் பிசாசு தூக்கிட்டு போறேன்னு என்ன செய்யல, யாரும் சந்தேகப்படல. அப்ப என்ன அது தூக்கிட்டு போக வேண்டிய முக்கியமான கட்டமே அதுதானே. இந்த மாதிரி முக்கியமான எந்த இடங்கள்லையும் பேய் பிசாசு என்னது சம்பந்தப்பட வேண்டிய முக்கியமான இடங்களில் எல்லாம் இந்த பேய் பிசாசுடைய அம்சங்கள் சம்பந்தப்படாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குது தெரியுமா? இந்த பேய் பிசாசு என்ற ஒரு இனம், ஒரு படைப்பு இருப்பதாக நம்புவது 100க்கு 100% அல்ல, அது கூட நினைச்சுக்கினால் பொய் தான். இது ஒரு போலியான நம்பிக்கை. இது மக்களுக்கு மத்தியில ஊடுருவிக்குது, ஏதோ ஒரு காரணம். ஆனால் இப்படி ஒன்று வரலாற்றுல அப்படி முதலாக எடுக்க வேண்டியதுதான். பேய் சிரிக்கா இல்ல இடத்தை இப்படித்தான் ரிசர்ச் பண்ணணும். உலகத்துல பேய் பிசாசு இருந்தா அல்லாஹ் அந்த இனத்தை சொல்லிக்கணும், அல்லது இருக்க வேண்டிய முக்கியமான கட்டங்களை இருந்திருக்கணும். எங்கேயும் அவங்க சம்பந்தப்படல. சும்மா பாலத்தால போறவனை தூக்குறப்பே நபிய தூக்காதா? சும்மா பாலத்தால போறவனை கொல்லுறப்பே அங்க பழி வாங்காதா? எங்கேயுமே அப்படி ஒரு கட்டம் வராத நம்ம பார்க்கிறோம். சகோதரி, இது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், இந்த பேய் பிசாசு என்ற ஒரு படைப்பை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லவும் இல்லை, ஒரு கற்பனை, வெறும் யூகம். இது நாங்க முதல் கட்டமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது ஒரு நியாயமான கேள்வி. என்ன நியாயமான கேள்வி? பேய் பிசாசு இல்லை என்று சொன்னான், இதான் முக்கியமான ஒரு கேள்வி. பேய் பிசாசு இல்லைண்டா இன்றைக்கு டெலிபோன் இருக்குது, மொபைல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஸ்பீடா தகவல் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான மீடியாக்களும் இருக்குது. இன்றைக்கு ஒரு செய்தி உருவம் ஃபுல்லா பரவ வாய்ப்பு இருக்குது. ஆனா எப்படி இந்த மீடியாக்களே இல்லாத காலத்துல உலகம் ஃபுல்லா பேய் பிசாசை நம்பினாங்க? யார் பிரச்சாரம் செஞ்சது? பேய் பிசாசு பிரச்சார அமைப்பு ஒன்று இருந்துச்சா? இல்ல. மீடியாவே இருக்கல. இஸ்லாம் பரவினது ஓகே, எல்லாரும் பிரச்சாரம் செஞ்சாங்க. பௌத்த பரவினது ஓகே, எல்லாரும் பிரச்சாரம் செஞ்சாங்க. கிறிஸ்தவம் பரவினது ஓகே, எல்லாரும். பேய் பிசாசை யார் பிரச்சாரம் செஞ்சது? உலகம் ஃபுல்லா இந்த 500 கோடி மக்கள் இருந்தாலும் பேய் பிசாச பற்றி ஒரு நம்பிக்கை உள்ளத்துல இருக்குதா இல்லையா? ஏதோ அடிப்படையிலாவது இந்த நம்பிக்கையை பிரச்சாரம் செஞ்சது யாரு? மீடியா இல்லையே. ஒரு இன்டர்நெட்ல படிச்சாவது, மொபைல்ல போயாவது இப்படி தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. 1400 வருஷங்களுக்கு முந்தி இருந்து, இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு பேய் பிசாசு நம்பிக்கை குறையண்டு வைங்க, என்றைக்கோ கூட இன்றைக்கு எப்ப இந்த மீடியாவே இல்லாத காலத்துல பேய் பிசாச கடுமையா நம்பிக்கிறாங்க. எப்படியெல்லாம் நம்பிக்கிறாங்க தெரியுமா? பேய் பிசாசுல சில பண்புகள் இருக்குதானே, குணங்கள் இருக்கு. அதுல ஒத்துமை. இலங்கையில நம்புறது அப்படித்தான் இருக்கும், இந்தியாவில நம்புறது அப்படித்தான், மத்த மேற்கத்தியத்துல நம்புறது அப்படித்தான். பேய் பிசாசு நம்பிக்கை உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த மேற்கத்தியத்துல வெஸ்டர்ன்ல இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் பின்னால சொல்றேன் வெஸ்டர்ன்ல எவ்வளவு பேய் பிசாசு நம்பிக்கை இருக்கு. சகோதரர்களே, இந்த பேய் பிசாசு நம்பிக்கை உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி வளர்ந்திருக்குது. எப்படி? உதாரணமா என்னது, பேய்க்கு கால் இல்ல அப்படித்தானே,
காலிந்த பார்க்கறத முதல்ல பேய் ஒன்று வருதுன்னா காலத்தான் பார்க்கணும். நான் கரண்டை கீழே கொடுத்தா கண்டுபிடிக்கல. கரண்டை கீழே கொடுத்தா இவர் பேயா மனுஷனான்னு கண்டுபிடிக்க கஷ்டம். என்னது என்னது மூடிக்குமே திறந்திருந்தா இவருக்கு கால் இருக்கா இல்லையான்னு என்ன செய்யலாம்? கண்டு நிலத்துல படாது. முக்கியம் என்ன தெரியுமா? அதாவது நிலத்துல படாத அமைப்புல வரும். ஒரு கால் இருக்குது. பேபிசாசுடைய முக்கிய பண்பு இதுதான். இந்தியாலே நம்பிக்கை, மேற்கத்திய நம்பிக்கை, இங்கேயும் நம்பிக்கை. அது எப்படி மீடியா இல்லாத காலத்துல ஒரே விதமான நம்பிக்கை வந்துச்சு? இங்கே 5 நேரம் தொழுறாங்க, சவுதியில 5 நேரம் தொழுறாங்க, அங்கே நம்புற இஸ்லாமிய ஒற்றுமைடுவோம். பேய்க்கு மட்டும் காணாம இருக்க கூடாது. அது எப்படி பேய்க்கு மட்டும் அந்த பண்பு சரிசமன்? அவன் உலகம் ஃபுல்லா கால் இல்லாதான் பேய். அடுத்த பேய்க்கு 2 நிறம் தான் உலகம் ஃபுல்லா, வெள்ளையும் கருப்பும். பச்சை பேயும் புதுசா வந்துச்சு. அதை நான் பின்னால சொல்லுவேன் தானே. புதுசா ஒரு பச்சை பேயும் வருது. ஆரம்ப கால நம்பிக்கையில உண்டு வெள்ளையும் கருப்பும் தான் பேயுடைய நிறம். இது உலகம் ஃபுல்லா அதான் நிறம். யார் பிரச்சாரம் செஞ்சது? எவர் கொண்டு போய் சேர்த்தது? மீடியால. அப்ப இது பேபிசாசி உண்மையிடத்துக்கு ஆதாரம் இல்லை. இதெல்லாம் நியாயமான கேள்வி. முழு உலகத்திலையும் ஒரே நிறம். அத்தது வகை, பேயிட வகை. ஸ்ரீலங்காவில் உள்ள வகை வந்து இந்தியாவில் உள்ள வகை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல சொல்றான், அரபுல சொல்றான், ஒவ்வொரு மொழியில அந்த வகையை சொல்றான். என்ன பேயிட வகை இருக்குது? அதான் இன்றைக்கு நாங்க பாக்குறோம். என்ன ரத்த காட்டேரி என்று பேயிட வகை உண்டு. விளக்குற பேரை பார்த்தாலே பயமா தாங்க. ரத்த காட்டேரி, சங்கிலி பிசாசு, மோகினி பேய், விளக்குறானே. அது போல கின்கினி பேய், இன்னும் எச்சி பிசாசு, இப்படி என்று ஒரு ஆள் சொன்னார் பேய் பிசாசு. அப்படி பட்டியல் சொல்லக்கூட பேய். இப்படி என்னது உலகத்துல இப்படியே தொடர்ந்து பேய்களுடைய வகைகள். அது பேரை கேட்கக்குள்ளேயே என்னது நெருப்பு பிசாசுன்னு சொல்லி, அது திடீர்னு நெருப்பு வந்துட்டு போமா. வணங்கிட்டானே நெருப்பு பிசாசு. அமாவாசை டைம்ல மேல மூடாம தூங்கிட்டு இருந்தா திடீர்னு என்ன செய்யும்? அந்த அமுக்கு பிசாசு ஒசக்கு இருந்தவன் அப்படியே தூக்கிட்டு போய் திரும்புவாங்க. வணங்கிட்டா இப்படி உலகத்துல பேய் பிசாசு வகைகள் எப்படி தமிழ்ல சொல்றோமோ அதை இங்கிலீஷ்ல சொல்றான், அதை இந்தியில சொல்றான், அரபுல சொல்றான். இது யாரு? மீடியா இல்லாத டைம்ல இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு? இத வந்து என்னது ஒரு யூனிஃபார்முக்கு கொண்டது யாரு? ஒரு அமைப்புக்கு கொண்டது யாரு? நியாயமான கேள்வியா இல்லையா? எனவே பேய் பிசாசு உண்டு என்று சொல்றதுக்கு இன்றைக்கு விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. யாரு? விஞ்ஞானிகளும் இன்றைக்கு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சேனல் நடத்துறான், அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. காரணம் என்ன? உலகம் ஃபுல்லா மீடியால யார் பரத்தினது இத என்ற ஒரு கேள்வி. சகோதரர்களே, இதுக்கு பதில் கண்டா தான் பேய் பிசாசு நம்பிக்கை இல்லாம போகும். இல்லை என்று சொன்னால் சகோதரர்களே நீங்க பாருங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்றா மீடியா இல்லாத காலத்துல இவ்வளவு வந்துச்சேன்னு சொல்லி. சகோதரர்களே, இதே கேள்வியை நாங்க எங்கட நம்பிக்கையிலிருந்து விடுதலை பெறதுக்காக சொல்லணும். 200 கோடிக்கு மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அத்தனை பேர் சிறுக்கு வைக்கிறாங்களா இல்லையா? சிலை வணங்குறாங்க. பௌத்தர்கள் பல கோடி சிறுக்கு வைக்கிறாங்க. யூதர்கள் சிறுக்கு வைக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ மதத்தினர், முஸ்லீம்கள் 150 கோடி என்றா அதை தாண்டி உள்ள எத்தனையோ 350 கோடி மக்களும் சிலை வணங்குகிறார், இணை வைக்கிறார்கள். உலகத்துல மனிதன் படைக்கப்பட்ட நேரத்தில் ஓரிரை கொள்கை தான். மீடியா இல்லாத காலத்துல எப்படி இந்த மாதிரி கோடான கோடி மக்களை சிலை வணக்கத்துக்கு யார் பிரச்சாரம் செஞ்சது? 150 கோடியை விடுங்க முஸ்லீம்களை, இந்த 350 கோடியும் மீடியா இல்லாத காலப்பகுதியில் இவ்வளவு மக்களையும் இணை வைப்புக்கு கொண்டு வருவதற்கு எந்த மீடியா பாடுபட்டது? எது காரணமாக அமைந்தது? யார் இந்த இடத்துக்கு கொண்டு போனது? எந்த அளவுக்கு கௌபாவுக்குள்ள 360 கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு எந்த மீடியா வளர்ந்துச்சு? எந்த மீடியா இதை வளர்த்துச்சு? இதே கேள்வி பேய்க்கும் பொருத்தமா இல்லையா? ரெண்டுக்கும் பொருத்தம். அதானே. அப்ப ஆரம்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல காலம் தொடக்கம் முழு உலகத்துக்கும் இந்த இணை வைப்பு கொண்டு போறதுக்கு மீடியா இருக்கல. ஏகத்துவத்தை விட ஸ்பீடா என்ன செய்யுது? அந்த வளர்ந்திருக்கு. இன்றைக்கு மனித படைப்பிட அடிப்படை என்ன? அல்லாவை வணங்குவது. ஆனா அல்லாஹ் வணங்குறன்னு சொன்னா அடிக்கிறான், மத்ததெல்லாம் வணங்குறோம் ஒத்துமைக்கிறாங்க. அப்ப அசில் தலைகீழா போயிட்டு அப்படியா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? இதற்கு பதில் காண வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா ஷைத்தானை பற்றி சொல்லுகின்ற சில முக்கியமான வரிகள் எங்களுக்கு தெரிய வர வேண்டும். சில முக்கியமான வரிகள் எங்களுக்கு தெரிய வர வேண்டும். சகோதரர்களே, ஷைத்தான் வந்து நம்ம சவால் விடுறோம் தானே. ஷைத்தான் வந்து சவால் விட்டான். உலக யாரிடத்தில் சவால் விட்டா? அதுக்கு மேல வேற யார்கிட்ட சவால் விட இயலாது. யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். ஃபபிஇஸ்ஸதிக் லஉகுவியன்னஹும் அஜ்மாயின். உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக அவர்களில் அதிகமான பேரை நான் வழிகெடுப்பேன். ஒரு ஆளா இருந்துட்டு இன்றைக்கு ஸ்ரீலங்கால இருந்துட்டு ஆசியா கண்டத்தையே நான் வழிகெடுப்பேன் சொல்லலுமா? மீடியா எல்லாத்தையும் வச்சுக்கண்டு ஃபுல்லா வச்சுக்கண்டு ஆசியா கண்டத்துக்கு இந்த அத்தனை மெசேஜை நான் கொண்டு போய் காட்டுறேன். ஒரு இயக்கத்துக்கு சொல்ல இயலாது, ஒரு இராணுவத்துக்கு சொல்ல இயலாது,
ஒரு நாட்டுக்கு சொல்லலாது. ஒத்த அல்லாஹ்வுட்ட சொல்றான். எப்படி உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகத்தை ஒரு கால பகுதி அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொடக்கம் மறுமை வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்களில் அதிகமான பேரை நான் வழிகெடுப்பேன். இவனுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கணும், இவனுக்கு எவ்வளவு knowledge இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்ற, உனக்கு ஏலான அதோட முடிச்சிருக்கணும். ஏன் ஃபிரௌன் சவால் விட்டு அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களது மிகப்பெரிய இறைவன் என்று அல்லாஹ் தஆலா கொஞ்ச காலத்தை அழிச்சு விட்டான். ஆனா சைத்தான் டைம் கேட்டனே கொடுத்தான். அல்லாஹ் சைத்தான் கேக்குறான், ரப்பி அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், நீ டைம் தந்தா நான் செய்வேன். எது வரைக்கும்? அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு டைம் தான், நான் செய்றேன்றான் சைத்தான். அல்லாஹ் தஆலா இன்னக மினல் முன்தரீன், உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்றான். அல்லாஹ் உனக்கு அது வரைக்கும் அவகாசம் இருக்குன்னு சொல்றான். அப்ப இந்த சவால் ஒரு knowledge, ஒரு அறிவு, ஒரு பின்னணியை வச்ச ஒரு சவாலை நம்ம விளங்கிக்கணும். முதலாவது நம்ம நினைக்கிற என்ன தெரியுமா, சைத்தான் இந்த தொழுகை விட்டு வழி எடுப்பான், படம் பார்க்க வைப்பான், இவ்வளவுதான் அவனுடைய ஆற்றல். அல்லாஹ் அடிக்கடி குர்ஆன்ல பாருங்க, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு திட்ட தெளிவான விரோதி. அடிக்கடி சொல்லுவான், சைத்தானன் உங்களை வழிகெடுப்பான், சைத்தான் உங்களை ஃபித்னாவாக்கி விடக் கூடாது, ஆதமையும் ஹவ்வாவையும் வழிகெடுத்தது போன்று உங்களை வழிகெடுத்து விடக் கூடாது. சைத்தான முதல் சவால் தானே. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது முதலாவது சவால்ல முதல் டெஸ்டிங் யார்ல? ஆதம் ஹவ்வா. வெற்றியா தோல்வியா? முதல் டெஸ்டிங் யார்ல? ஆதம்ல ஹவ்வால தான். வெற்றியா தோல்வியா? சைத்தானுக்கு அது எவ்வளவு பெரிய போட்டி தெரியுமா? 50 ஹராம் 50 ஹலால். 50ல ஒன்றை தின்ன வச்சுட்டா சரியா பரவாயில்ல, எல்லாமே ஹலால், இத மட்டும் இவனை தின்ன வைக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டம். வெத்தினானா இல்லையா? கொண்டு போய் சேர்த்தானா இல்லையா? சைத்தான் சேர்த்து முதல் வேலை சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கினது. முதல் வேலை என்னது? உலகத்துக்கு கொண்டு இறக்கினது. அதுல அவன் சக்சஸா இல்லையா? அடுத்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அடுத்த வரக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையை வழிகெடுத்தாங்க. அல்லாஹ் நபி அனுப்புற அளவுக்கு, ஒரு நபியை அனுப்புற அளவுக்கு அல்லாஹ் வழிகெடுத்தான். அப்ப அவனுடைய வெற்றி இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா? சைத்தானுடைய ஜின்களுடைய ஆற்றலை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றான் தெரியுமா? இன்றைக்கு சந்திர மண்டலம் மனிதன் சாதனையா எழுதுறான், உலகத்தை சுற்றியவர் சாதனை. புள்ளகள் பொது அறிவிக்கையில் கட்டாயம் அதை பாடமாக்கணும். சந்திரனில் போய் இறங்கியவர், அது பாடமாக்கணும். அதிலே ஒரு கருத்து முரண்பாடு, சந்திரனில் தரையெங்கோ சாத்தியமா, அது ரஷ்யா மறுக்குது, அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குதா இல்லையா? இதெல்லாம் ஜின்கள்ட்ட ஆச்சரியமே இல்லை. ஜின்கள்லாம் அப்படி ஒரு புக் போட்டா ஜின்கள் பாடம் நடத்தாதுன்னு சந்திரனில் முதல் இறங்கிய வாரியான ஜின்கள்ட்ட சிலபஸ் இருக்காது. ஏன்? அவங்க அதெல்லாம் தாண்டி போற பாட்டி. அங்க டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்திருக்கு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَأَنَّا لَمَسْنَا السَّمَاءَ சூரத்துல் ஜின்ல فَوَجَدْنَاهَا مُلِئَتْ حَرَسًا شَدِيدًا وَشُهُبًا وَأَنَّا كُنَّا نَقْعُدُ مِنْهَا مَقَاعِدَ لِلسَّمْعِ فَمَن يَسْتَمِعِ الْآنَ يَجِدْ لَهُ شِهَابًا رَصَدًا وَأَنَّا لَا نَدْرِي أَشَرٌّ أُرِيدَ بِمَنْ فِي الْأَرْضِ أَمْ أَرَادَ بِهِمْ رَبُّهُمْ رَشَدًا. ஜின்கள் சொல்லுவதாக அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்கள் சகோதரர்களே இந்த கோள் இருக்குதானே, இதெல்லாம் சேர்த்து ஒரு கேலக்சி, இந்த மாதிரி ஒரு 3 கோள் மண்டலம் இருக்குதானே, இதெல்லாம் 5-6 சேர்த்து இந்த கேலக்சி என்றாங்க. அது பிறகு மில்கி வே, என்னது பால் மண்டலம், அவளைகளெல்லாம் தாண்டி அந்த எல்லைகள்ல ஜெலி இருக்கிறான், அதுக்கு அங்கெல்ல என்ன இருக்கிறது தெரியான்றான். வானம் ஒன்று இருக்கா இல்லைன்னு விஞ்ஞான ரீதியா இன்னும் ப்ரூவ் ஆகல. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜின்கள் சொல்லுகிறார்கள், ஜின்கள்ட்ட கூட்ட சொல்றாங்க, அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, நாங்கள் வானத்தின் எல்லைகளில் அமர்வர்களாக இருந்தோம். எங்க தாண்டி பேசிக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட சந்திரனில் காலடி வைத்தேன்னு முதலா பாடமே இல்லையே. அதெல்லாம் இயற்கையாக அந்த பாட்டி அங்க போறவாக்கள். வானத்தின் எல்லைகளில் அமர்வுகளாக இருந்தோம். எதற்கு அமர்றோம் தெரியுமா? அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய ரகசியம் தான் இல்முல் கைப். இப்ப அல்லாஹ் உலகத்துல இந்த வருஷம் ஒரு செய்திகள் எல்லாம் செய்ய போறான்னா அது என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவான். அது அப்படியே 7ஆம் வானம் 6ஆம் வானம் 1ஆம் வானத்துல பேசிக்கொள்ளப்படும். இதை ஒட்டு கேட்பதற்காக ஹை செக்யூரிட்டி ஜோன், எப்படி உயர் பாதுகாப்பு வளையத்துல கையடிக்கிற வாட்டி தான் இவங்க அங்க இருந்து கண்டு என்னது காது கொடுக்கிறது, ஏதாவது ஒன்று கிடைக்குமா. அப்ப அல்லாஹ் தஆலா இவங்களை சொல்ற அவ்வளவு பவரான ஆக்கள். இங்க டெக்னாலஜி எல்லாம் புற விளங்கிட்டானே, அது இயல்பிலேயே அங்க அல்லாஹ் தஆலா ஆற்றல் கொடுத்துக்கிறான். விளங்கிட்டான மலக்குமார்களுக்கு போட்டி போடுகின்ற அளவுக்குள்ள ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்துக்கிறான். இவர்கள் அல்லாஹ் சொல்றாங்க, நாங்க இப்படி முன்னுக்கு கூட்டம் கூட்டமா இந்த செய்திகளை கேட்க அங்க அமருவோம். ஆனால் இப்பொழுது அமர்ந்தால் எரிகற்கள் எங்கள் மீது வீசப்படுகின்றன, எங்களுக்கு தெரியாது. அண்ணா லானதிரி, எங்களுக்கு தெரியாது இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு தீமை நாடப்பட்டிருக்கிறதா அல்லது நலவு நாடப்பட்டிருக்கிறான்னு தெரியாது. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆன் அல்லாஹ் வஹி இறங்குறதுக்கு முன்னால, நபி பட்டத்துக்கு முன்னால நடந்த அந்த நிகழ்வுகளை பற்றி சைத்தான்கள் பேசிக் கொள்றது அல்லாஹ் தஆலா சொல்றான்.
அறிவு வளர்ச்சியா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம். ரத்தம் ஓடுகின்ற நாளங்கள் இருக்குதானே, ரத்தம் ஓடுமே, அந்த இடங்கள்ல எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஷைத்தான குணங்கள் அல்ல, ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப என்ன விளங்குது? ஷைத்தானுக்கு வந்து தஹய்யுஸ், அதாவது ஒரு தண்ட உருவத்திலிருந்து சிறியதாக கூடிய சக்தியும் மற்ற திண்மங்களை ஊடுருத்து போகக்கூடிய சக்தியையும் எப்படி கிருமிகளுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான், அந்த சக்தி அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? ஷைத்தானுக்கும் கொடுத்திருக்கிறான். மனிதன் ரத்தத்துல தாக்கம் ஏற்படுத்தி குணநலங்களை என்னது மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கிறான் என்றது எங்களுக்கு என்ன செய்து விளங்குது. சகோதரர்களே, இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இவனுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அறிவையும் நாலேஜையும் கொடுத்து, இதை பார்த்து எல்லாம் படித்த அறிந்த ஒரு கவிதைன்னு சொல்லுவாங்க, லவ்கானலில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப கல்கில்லாஹி இப்லீஸ். தக்வா இல்லாமல் ஒரு அறிவுக்கு சிறப்பு இருக்கும் என்றால் உலகத்தின் அல்லாஹ்வின் படைப்புகளிலே கண்ணியமான படைப்பாக ஷைத்தான் இருந்திருப்பான். சகோதரர்களே, மறுமை நாள் இருக்குதானே, நாங்கள் ஈமானிய அடிப்படையில் நம்புறோம். ஷைத்தான் வந்து நிராகரிக்கக்குள்ளே மறுமை நாள நம்பினவன் தான். ஷைத்தான் வந்து மறுமை நாள நான் என்ன சொல்லுவேன், மறுமை நாள என்ன நடக்கும், எப்படி விசாரணை நடக்கும், அது எல்லாம் தெரியும். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க எல்லாம் நரகத்துல போட்ட உடனே ஷைத்தான் உங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துவான்றான் குர்ஆன்ல. எப்படி உங்களை எல்லாம் அழைச்சி வச்சு ஷைத்தான் சொல்லுவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். சகோதரர்களை, இதே நான் சொல்றேன் தெரியுமா, ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய எப்படி வழிகெடுக்கணும் என்ற சிந்தனை, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஷைத்தான் வந்து எப்படி வழிகெடுப்பேன் அல்லாஹ்ட்ட சொல்றான் தெரியுமா, லா அகுதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். நான் உனது நேரான பாதையில் அவர்களுக்கு குறுக்காக அமருவேன். கெட்ட இடத்துல இல்ல, சாராய குடிக்கிற இடத்துல இல்ல, நல்லா இருக்கிற ரோட்ல தான் என்ன செய்வேன்னா இருப்பேன். சும்மா இருக்கவும் மாட்டேன். வலதால் போவேன், இடதால் போவேன். வல உமன்னி எண்ணகும், ஆற்றல பாருங்களா, எண்ணங்கள் ஆசைகளை உண்டாக்குவேன். வல ஆமுரன்னகும், ஏவுவேன். ஷைத்தான் சொல்றான், இப்படி இப்படி எல்லாம் நான் என்ன செய்வேன், வழிகெடுப்பேன் என்று சொல்லி ஷைத்தான் சொல்றான். சகோதரர்களை, இது ஏன் சொன்ன தெரியுமா, இது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்ச முன்னுரை. அவனுக்கு அறிவு, ஆற்றல், பலம், ஒரு செய்தியை பிரச்சாரம் செய்யக்கூடிய திறமை எல்லாம் ஷைத்தானுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா, கோர்வை செஞ்சு பிரச்சாரம் செய்யறதுதான் ஷைத்தானுடைய இயல்பு. கோர்வை செஞ்சு பிரச்சாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியோட போறாங்க, ரெண்டு சஹாபாக்களை இருந்துக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ட உடனேயே அலா ரிஸ்லிக்குமானா, நில்லுங்க ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வராங்க. இன்னஹா சஃபியா, நான் போனது சஃபியாவோட அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அவங்க, யார் ரசூல், உங்கள் மீது நம்ம சந்தேகப்படுவோமா அப்படின்றாங்க. அப்படி அவ்வளவு நம்பிக்கையானாக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் போகல. இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம். ரத்தம் ஓடுகின்ற இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான் நாங்க சொல்றோம். என்னத்துக்கு சொன்னாங்க அந்த இடத்துல? இதையே எங்களோட கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்படி போறார் ஒரு ஆள், அவர் நல்லா இல்லப்பா அப்படி நினைக்க மாட்டார். திடீர்னு அவரை பத்தி ஒரு செய்தி பரவுது. ஓஹோ, அப்ப அண்டைக்கு கண்டதும் அதாத்தான் இருக்குமோன்னு கொள்கிறோம். வணங்கிட்டானே, இப்ப அதை எடுக்கல, இது சைத்தாண்ட வேலை. வணங்கிட்டானே, சைத்தான் சந்தர்ப்பம் பார்த்து எப்படி கொழுகுறண்டு, இதை எப்படி கொழுகுறண்டு சைத்தான் பார்த்துக்கிட்டு கொழுகுறதுக்கு இல்லாத வரைக்கும் நீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க. போட்டு விட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு. ஒரு வீட்டுக்கு போறீங்க, 20,000 களவு. அப்ப அங்க வந்து மார்க்கப்பற்றோட ஒரு ஆள் வந்துட்டு போனாருன்னா உங்களுக்கு அது சிந்தனையிலேயே படாது, இவர் தான் களவெடுத்திருப்பாங்க. அது எண்ணத்திலேயும் வராது. யார் வந்தாருன்னு இல்லப்பா, அவரை எடுக்காம தான் பேசுவீங்க. அவர் அப்படி ஆள் இல்ல. இப்படி யார் அப்ப கடைசியா வந்துட்டு போன அவர் தான்ப்பா, அவருக்கு பாவம் அப்படி இப்படின்னு விட்டுருவாங்க கேச. நீங்க இன்னொரு வீட்டுக்கு போறீங்க, அங்கேயும் இப்படி ஒரு என்னமோ சாமான் களவு பேத்து, கடைசியா யார் வந்தா அவர் அப்படியா, என்ன செய்யும்? அந்த வீட்லயும் இவர் வந்த ஒரு 20,000 போச்சு, இந்த வீட்டுல இவர் வந்து இவர்ல என்னமோ ஒன்று இருக்குது, இப்படி என்று ஒரு இடத்தால போறீங்க, 2 பேர் சண்டை, இவர் தான் தூக்கிப்பாரு, இவர் தான் தூக்கிப்பான். சைத்தான் முடிவெடுக்க உங்களையே அவரை பத்தி ஒரு சண்டை போகுது, நீங்க முடிவெடுப்பீங்க. என்னது? அவனுக்கெல்லாம் புதுசு, உங்களுக்கு முடிவு இவர் தான் தூக்கிப்பாரு. முதலாவது வீடு, 2வது வீடு, 3வது வீடு. இது எப்படி வரும்? சைத்தான் கொள்ளுகிறது. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் பின் சாபித், ஹம்னா பின் துஜைஸ், சிறந்த சஹாபாக்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் என்று உபை பின் சலூல் பரப்பிய செய்தியில அவங்க மாட்டினாங்க தானே. எப்படி மாட்டினாங்க? மனுஷன் யோசிப்பான், எங்கள்கிட்ட ஈமானும் தக்குவாவும் சரியான அறிவும் இல்லைன்னா அப்படிதான் சைத்தான் போடுவான். அதுல இருந்து உங்களுக்கு தப்பே இல்ல, உங்களோட உள்ளத்தையே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்கும். விளங்கிட்டா? அது சைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே கொழுகுவாண்டு. எப்படி தெரியுமா?
ஆயிஷா செய்த எப்படி உபயோக பரத்திரிப்பனும் ஆயிஷா இல்லாங்க வராங்க, தனியா சஃப்வான் பின் முஅத்திலோட வராங்க. மனசுக்கு எப்படி போகும்? என்னத்துக்கு ஒண்டுக்கு போற சொல்லிட்டு போறது தானே, ஒண்டுக்கு போறேன்னா சொல்லிட்டு போறது தானே, அப்படி வரும். சரி, அவதான் இவர் மட்டும் எப்படி பிந்தினா? 2 பேர் பிந்தாம, 3 பேர் பிந்தாம, ஒரு ஆள் மட்டும் எப்படி பிந்துறாரு? ஏற்கனவே போட்ட திட்டம் விளங்கிட்டானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நெருக்கமான ஆளு தான் சஃப்வான் பின் முஅத்தில். பார்த்தா நெருக்கமான ஆளும் தானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி, வலக்கது தகரு ரஜுலன், ஒரு மனிதரை குற்றம் சாட்டுறாங்க, வமா கான யதுகுலு அலா பைத்தி இல்லாமாயி, என்ற வீட்டுக்குள்ள அவர் என்னோடு தான் போவார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதை நீக்கிறதுக்கு சொல்றாங்க விளங்கிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? ஷைத்தான் கொலி விட்டான்னு வைங்களே, அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல வீட்டுல கொண்டு போய் என்ன செய்ய வேணாம், இரவு நேரத்துல கதவு தட்டவானா, வீணான சந்தேகம் வரும் இடத்துக்காக வேண்டி. அப்ப தவறா விளக்கப்படா அப்படின்னா மனைவிமார் தவறு செஞ்சிருந்தாலும் நீங்க கணக்கெடுக்க கூடாது அர்த்தம் அல்ல. நீங்க ஒரு நல்ல மனைவியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கௌரவமான ஒரு மனைவி வச்சுட்டு இருக்கிறீங்க, தூய்மையான ஒரு மனைவியை வச்சுட்டு இருக்கிறீங்க, இதுல ஷைத்தான் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு வீணான சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. என்னத்துக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வாரீங்க, ஒரு ஆள் வெளியே போறாரு, அவர் அப்பா கேட்டிப்பாரு, வந்து இவர் வந்தாரான்னு கேட்டிருப்பாரு, அவர் வரக்குள்ள போறீங்க, நீங்க பாப்பீங்க வணங்கிட்டா, 2ஆம் நாள் வரைக்கும் அவர் தான் போறாரு. இப்ப என்ன செய்யும்? அதனால சொல்லிட்டு வாங்க, தூய்மை நிக்கும், ஷைத்தான் கொள்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விளங்கிட்டா? இதுதான் சகோதரர்களே ஷைத்தானுடைய ஆற்றல். ஒத்தனை கொள்கிறதுக்கும் சந்தேகம் போறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷைத்தான மிகப்பெரிய சக்தியாக குலபிரபின் நாஸ்ல அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களில் வஸ்வாஸ் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவான். ஷைத்தானை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு அம்சம். சகோதரர்களே, இந்த ஷைத்தானிய பிரச்சாரங்களில் ஒன்றுதான் இந்த பேய் பிசாசு நம்பிக்கை. இத வளர்த்தெடுத்ததும், பிரச்சாரம் செஞ்சதும், டெவலப் பண்ணியதும், அபிவிருத்தி அடைய செஞ்சதும், கொள்கையா மாத்தினதும், எப்படி சிறுக்க வளர்த்தெடுத்து உருவாக்கி நம்பிக்கை, இன்றைக்கு இவர் கடவுள் என்ற தன்மையை மறக்கேலாத அளவுக்கு ஷைத்தான் கொண்டு போனா தானே. ஒரு சமூகத்தை 350 கோடி 400 கோடி பிறண்டு நிக்குதே, உலக பிரச்சாரம் செஞ்சால் நம்பிக்கை விட்டு போகுதில்லையே. இதை வளர்த்தது யாருன்னு சொல்லுவோம்? ஷைத்தான் தானே. அவர் தான் இதே வளர்த்தாரு. எடுக்க இயலாத அளவுக்கு சூழல்களையும் சந்தர்ப்பங்களையும் இடங்களையும் நோக்கங்களையும் கற்பித்து ஒரு கொள்கையாக இன்றைக்கு வளர்த்தெடுத்துட்டான். பேய் பிசாசு என்றது பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைய உள்ளத்திலையும் என்னதான் ஊட்டாட்டியும் வளர்ந்துரு. சிலவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா, புள்ளைகளுக்கு வந்து பேய் பிசாசுன்னு பயங்காட்டக்கூடாது, ஏன் பெருசாயின் அந்த புள்ள அதே நம்பிக்கையில வந்துரு. அது சரி, ஆனா பேய் பிசாசுன்னு பயங்காட்டாமே ஒரு புள்ள வளர்க்கப்பட்டீங்கன்னு 16 வயசுல ஒரு கூட்டாளியோட பழகுறான். பேய் பிசாசுக்கு நான் ஒரு நாள் கதை சொன்னா போதும், விளங்கிட்டானே. அந்த 16 வருஷ வளர்ப்பும் அப்படியே ஒரு மூளைக்கு பேத்துரும், இது சக்சஸ் ஆயிடும். ஏன் அந்த வளர்ப்பெல்லாம் சரி வராது, அது ஷைத்தானுடைய அந்த தாக்கம் புல் பவரா இருக்கும். சகோதரர்களே, ஆக இந்த 2வது கேள்விக்குரிய பதில் என்ன தெரியுமா? இந்த முழு உலகத்திலும் பரவுவதற்கான காரணம் சந்தர்ப்பங்கள், சூழல்கள், அமைப்புகள், நேரங்களை ஷைத்தான் தருணம் பார்த்துட்டே இருக்கிறது. டக்குன்னு அந்த நம்பிக்கையை போடுறது, பற்றுறது. இப்படிதான் வளர்த்து விளையாடானே. உலகத்துல இந்த தவறான சிந்தனையும் தவறான கொள்கையும் ஷைத்தான் என்று முழு உலகத்திலையும் வளர்த்து வச்சுக்கிறான்னு சொன்னால் அதுக்கான சூழல்கள், சந்தர்ப்பங்கள், அதை கண்டுபிடிக்க முடியாத சூழல்கள்ல ஷைத்தான் பயன்படுத்தினான். அதை கண்டுபிடிக்க முடியாத இன்றைக்கெல்லாம் ஆய்வும் அதுவும் இதுவும் இருக்கிறனா டக்குனு பிடிபடுது. இப்ப பாருங்க, கரண்ட் வந்தவரை பேய் குறவா இல்லையா? கரண்ட் வந்தவரோ இதே ஊரை நீங்க கற்பனை பண்ணுங்க, 50 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஏரியால பேய சொல்லிப்பாங்க, ஒரு ரோட்ல பேய சொல்லிப்பாங்க, ஒரு மரத்துல பேய சொல்லிப்பாங்க, வேப்ப மரம் பேயன்னு சொல்லிப்பாங்க, இதே ஊர்ல சொல்லிப்பாங்க. ஆனா இன்றைக்கு அந்த இடத்துல லைட் வந்துட்டு பேய் காணும், கரண்ட் போனா அதே பேய் மறுபடியும் வந்துருது. என்னது? கரண்ட் போனா அதே பேய் ரிட்டர்ன் வருது. கரண்ட் இல்லையா அந்த பேய் என்னது? கரண்ட் இல்லாட்டி வந்துருது, கரண்ட் வந்தா பேய் இல்ல. அந்த சூழல்கள் சந்தர்ப்பங்களை ஷைத்தான் என்ன செய்யறது? உருவாக்குறது. அந்த இடத்துல அதுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி நம்பிக்கை என்ன செய்யறது? வளர்க்கிறது. இப்படி பல சந்தர்ப்பங்கள் சூழல்களை அமைச்சு ஷைத்தான் கொடுத்துட்டு இருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்யறான்? கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். மனிதனுக்கு இந்த நம்பிக்கையை வளர்த்ததும் வளர்த்துட்டதும் ஷைத்தான் தான். சகோதரர்களே, இது இந்த 2வது. 3வது என்ன தெரியுமா? மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், எங்கட கடமை என்ன தெரியுமா? வீரம் காட்டுறதல்ல. ஷைத்தான் வந்து இப்ப பிரச்சாரத்தை முடிச்சுட்டு புக்க மூடல, இன்னும் பேய் பிசாசு நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, இனி சரி வராதுன்னு மூடல. இன்றைக்கும் அதே ட்ரை தான், வணங்கிட்டானே. ஒவ்வொரு மனிதனாக இந்த பேய் பிசாசு நம்பிக்கைக்குள்ள ஷைத்தான் எடுத்துக்கண்டே இருப்பான். அதுக்கு ரசூலுல்லாஹ் தடை போடுறாங்க. ஷைத்தான் நம்பிக்கை தான், வேற ஒன்றும் இல்ல. உள்ளத்துக்குள்ள ஊட்டுறதான், ஃபிட் பண்ணி விட்டு அவன் சரி, அதுக்கு பிறகு அவர் தான் பிரச்சாரகர்.
அவர் தான் என்னது பிரச்சாரகர். சகோதரர்களே, இத வந்து சைத்தான் தேர்ந்தெடுத்து நடத்திட்டு தானே, நாங்களும் சந்தர்ப்பம் அமைச்சு கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா யபீத்தன்னா ஹதுக்கும் வஹதஹு, உங்கள் எவரும் தனியே தங்க வேண்டாம். உங்கள் எவரும் ஒரு வீட்டில தனியே தங்க வேண்டாம். இன்றைக்கு எங்களை நிறைய பேரை பார்க்க தெரியுமா, இந்த பாலத்தால் நான் பேத்து காட்டுறேன், உனக்குதானே இந்த பாலத்தால நான் பேத்து காட்டு, கபரு தோண்டி வை, மையத்து பின்னாடி பேத்து நான் படுத்து காட்டுறேன். சாதனையா இது? சிங்கக்கூட்டுல இருந்து காட்டு பார்ப்போம். உண்மையான வீரன்டா சிங்கக்கூட்டுல பூட்டி இருந்து, அதே சிங்கம் இருக்கேன்னு தெரியும், நீ போக மாட்டாய், இல்லைன்னு தெரிஞ்சு தூங்குறாய். ஆனா ஏதோ உனக்கு கொண்டு நடந்தா உள்ளவண்ட எல்லா நம்பிக்கையும் ரீவரஸ் ஆயிடும். உனக்குதானே வெளியே உள்ளவன் எல்லாம் ஓ இறுக்கி போல ஆள் மாட்டான் தானே அப்படின்னு என்னது நம்பிக்கை ஃப்ரெஷ் ஆயிடும். இதுக்குதான் ஒரு செய்தி. அது என்னடா, சந்தர்ப்பங்களை நாங்க தேடி போக கூடாது. நான் பேத்து காட்டுறேன், எனக்கு ஏழும். இது வந்து என்ன சாதனையா? இது இப்ப செஞ்சா என்ன வறுமையில நன்மையா? மத்தவன நம்பிக்கை எல்லாம் பேத்துருமா? போகாது. உனக்கு மட்டும் நம்பிக்கை வரும், மறுபடி போக மாட்டாய். ஏன் தைரியமா போறது? முதலாம் நாள் அந்த ஏதாவது சந்திச்சு அதை காட்டிக்கலாம், அடுத்த நாள் போகவே மாட்டான். விளங்கிட்டானே? சைத்தான் என்ன செய்யற? சந்தர்ப்பத்தை உண்டாக்குற. உதாரணமா வைங்களே, இப்ப முந்தைய ஆரம்பத்துல என்ன இருக்குது, பாலம் கட்டினா பழி வாங்குறது, அப்படித்தானே? அப்ப பாலம் கட்டினா பழி ஒன்று வாங்க. இப்ப அந்த பாலத்தால போக இயலான்னு சொல்ற ஒருத்தர், இருட்டு குகைன்னு வைங்கள, நான் பேத்து காட்டுறேன் வணங்கிட்டா. அப்பாவுக்கு ஒரு ஆதாரம் செய்யும். இவர் போறாரு. இயல்புலையே போகக்குள்ள என்ன செய்யும்? மனிதன் இயல்புல என்ன தெரியும்? இப்ப எல்லாம் இருக்கிறீங்க தானே, இந்த காட்டுல இப்ப நடக்கிற ஒவ்வொரு தவளை சத்தம், அந்த பூச்சி சத்தம் எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. எல்லாரும் மீக்கிறதால இதெல்லாம் செலவழிப்பீங்க. தனியே குந்திட்டீங்கன்னு வைங்களே, கரண்ட்டும் பேத்துறேன்னு வைங்க, அதெல்லாம் டக்குன்னு கேட்கும். அந்த சத்தம் எல்லாம் டக்குன்னு கேட்கும், விழிப்படையும். அப்ப என்ன செய்யும்? மனுஷன் மூளை வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும், ரத்தம் வேகமா ஓட ஆரம்பிக்கும் அந்த நிமிஷத்துல. இதுதான் மனுஷனுக்கு அந்த பயத்தை உண்டாக்குற காரணம். சைத்தான் ரத்த நாளங்கள்ல ஓடிக்கிட்டு சைத்தான் என்ன செய்வான்? உங்களே இந்த நம்பிக்கைக்கு இரையாக்க இயலுமா? பாலத்தால போறீங்க, கிட்ட போகல கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிக்கும், இயல்புல வேர்க்கும் மனுஷனுக்கு. விளங்கிட்டானே? அது என்ன செய்யும்? சிலவங்க சொல்ல எனக்கு எந்த பயமும் இல்லை என்பார்கள். மீட்டர் ஒன்று வெட்டா விளங்கும். எப்படி இதே துடிக்கிற மீட்டர் அன்னைக்கு காட்டினா பதிவு விளங்கும். விளங்கிட்டா என்ன செய்யும்? வேகமா துடிக்க ஆரம்பிக்கும், ரத்தம் கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கும். ஏதோ ஒன்று நடக்காம பாலத்தை தாண்டிட்டீங்கன்னா நீங்க வீரன். விளங்கிட்டான்? பாலத்துக்கிட்டு போகல ஒரு பூனை கட்டுல படுத்துட்டு பாஞ்சிச்சுன்னு வைங்களே, பட்டாரண்டிங்க அது இந்த பம்ப் பண்ற ஹார்ட் என்ன செய்யும்? வெடிச்சிடும். நீங்க மௌத்தாயிட்டு போயிருவீங்க. வார ஜமாத்துல என்னமா சொல்லும்? சொன்னமா இல்லையா, இங்கால போகாத போகாதேண்டு பழி வாங்கிட்டா இல்லையா? இப்ப ரத்தம் வெடிச்சது யார் சொல்ல போறது? ஹார்ட் வெடிச்சது பழி வாங்கிட்டா இல்லையான்னு தான் பேரை போடுவாங்க. அதோட அந்த ஊர் ஃபுல்லா மறுபடியும் அந்த நம்பிக்கைக்குள் உள்வாங்கப்பட்டுரும். இது தேவையில்லாத ஆய்வா இல்லையா? இதுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, அது பொய்யோ உண்மையோ, ஆனா நல்ல செய்தி. என்னது? நீ உண்மையான வீரனா இருந்தா காட்டுல பேத்து இந்த பலகையை அடிச்சிடுவான்னு சொன்னாமத்து. இந்த இது இது மையவாடிக்கு போது செஞ்சு காட்டுறேன். நைட் 1 மணி 2 மணிக்கு என்ன செய்யறாரு? பெரிய போர்டோட தூக்கிட்டு போறாரு. எப்படியும் அந்த ஏரியாவை தாண்ட கூட மனுஷனுக்கு என்ன செய்யும்? இயல்புல ஒரு பயம் மட்டும் வரும். அப்ப ஒரு தாண்டி 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 ஒரு மாதிரி பேத்துட்டாரு. சத்தங்கள் தனிமையில இருக்கிற எல்லாரும் மரணிச்சிடும், யாரெல்லாம் எழுப்பி வர மாதிரி எல்லாம் விளங்கிட்டானே. அப்ப அப்படியே போனாச்சா ஒரு மாதிரி அட்டிச்சுட்டாரு. அப்பொழுது அந்த சூழலை அட்டிச்சுட்டு திரும்பினா பேய் ஒன்று பிடிச்சிருச்சு. இழுத்து கீழே போட்டா ஹார்ட் வெடிச்சு ஆல் க்ளோஸ். அடிச்சுட்டாரு, பேயும் அடிச்சிட்டு. அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க ஆல் க்ளோஸ். இப்ப என்ன நம்புவாங்க அந்த மக்கள் எல்லாம்? யாரோ எலும்பி இதுக்குள்ள இருக்கிற பக்கத்து கபரிக்கு தானே யாரோ விட்டு அடிச்சாங்க போல, பேய் ஒண்ணு அடிச்சுட்டு போல நினைப்பான். என்ன நடந்துக்கு தெரியுமா? பெட்ஷீட்டை போத்துட்டு வந்த அவசரத்துல பெட்ஷீட்டை வச்சு அடி விளங்கிட்டானே, ஆணில அடிச்சுட்டு திரும்பினா ஒரே ஹிலு விளங்கிட்டு ஆல் க்ளோஸ். இப்ப இவன் என்ன செய்யுதா? பெட்ஷீட்டும் இந்த அடியும் இல்லையண்டா பாக்குறவன் என்ன நினைப்பான்? போட்டு போலைக்கும் சரியா வெடிச்சிங்கன்னா ரத்தம் வந்திருக்கும், இங்களால திண்ட மாதிரி தான் இருக்கும் விளங்கிட்டானே. உதாரணத்துக்கு இங்க வெடிச்சு ரத்தம் எல்லாம் வெளியே வரல, உதாரணத்துக்கு ஏதாவது பட்டுக்கிட்டு வெளியே வந்திருந்தா ரத்தங்கள் வெளியே வந்துச்சுன்னு வைங்கள, என்ன நடக்கும்? இந்த நம்பிக்கை தான் உண்டாகும். இது வந்து என்னத்துக்கு? இது ரிசர்ச்சா? இப்ப ஒரு ஆள் வந்து மையவாடிக்கு போறதும் கபருக்குள்ள படுக்கிறதும் இது சாதனையா? ரசூலுல்லாஹ் வீரத்தை அப்படியா நிரூபிச்சாங்க? பலஸ்தீன்ல போய் யுத்தம் செய்ய வீரத்தை விளங்கும். அங்க போய் அதெல்லாம் உண்மையா வெட்டுப்படுறதுக்கு எல்லாம் போறல. அப்ப இதெல்லாம் பொய்யான நம்பிக்கைகள். எது வளர்த்தது? எனக்கு ஏலும் என்று காட்டுகின்ற போலி நம்பிக்கைகள். இது தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மொட்டை மாடியில இன்ஜார், அதாவது இந்த பெல்கனி ஓரங்கள் இல்லாமல் தங்க வேண்டாம், இந்த தடைகள் இல்லாம தங்க வேணாம். அப்படி யாராவது விழுந்து மௌத்தாயினீங்க என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ்வுக்கும் பொறுப்பு இல்லை, நீங்க தான் குற்றவாளியா இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல போய் எனக்கு கேளு, நான் உருளவே மாட்டேன். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நான் உருளவே மாட்டேன்.
படுத்தா படுத்த அப்படி உலகத்துல இவனை 35 தடவை உருண்டுதான் ஆகணும் படுத்தான். விகிதாசாரம் அது. எப்படி கௌபாசிகள் 300 வருஷம் படுத்தது அல்லாஹ் சொல்றான் உகல்லிபுகும் யாத்தல் யமீனி வதாத்த ஷிமால். வலது இடத்தை நம்ம புரட்டி கொண்டிருந்தோம். விளங்கிட்டா? ஒரே இடத்துல அவங்க அப்படியே இருந்தா கரையாந்துன்றீங்க. அது மாதிரி ஒரே இடத்துல இருந்தா நீங்க மறத்து போயிருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படி ஏன் நினைக்கிறீங்க தெரியுமா? படுக்க கொலையும் அப்படித்தான் இருந்தீங்க, எலும்பு கொலையும் அப்படித்தான் ஈக்கிறீங்க. அதனால பொருள் எல்லாம் நினைக்கிறீங்க. மூச்சு விடலையா? அப்ப இது தவறான நம்பிக்கை. இப்ப என்ன விளங்கணும்? இந்த மாதிரி இடத்துல ஒரு புரண்டுக்கு 2 கீழே விழுந்தா ரசூலுல்லாஹ் பொறுப்பில்லைன்றாங்க. இது வீணான நம்பிக்கை வளர்க்குமா இல்லையா? மக்களுக்கு மத்தியில ஒரு வீணான நம்பிக்கை என்ன செய்யும்? வளர்க்கத்தான் செய்யும். இது என்ன தெரியுமா விஷயம்? மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். சந்தர்ப்பங்கள் சூழல்களை நம்பிக்கைக்கு நாங்க உருவாக்கி கொள்ள கூடாது. அதான் முக்கியம். உங்களுக்கு இந்த பேய் விசாசி நம்பிக்கை வார மாதிரி இது சைத்தாண்ட பிரச்சாரம் தானே, இல்லாத ஒன்றுதான். ஆனா இதுக்கு பின்னால் ஒருத்தன் ஈக்கிறான். யாரு? 2 பத்திரிகை ஆசிரியர் சொன்னே. ஒரு ஆள் தான் பேப்பர் 2 நடத்துறது. அவர் இதை நடத்தி நிக்கிறார். மத்த பேப்பரை இல்லை என்ற பேப்பர் அவர் தான் நடத்துறாரு. இருக்கின்ற பேப்பர் உண்மைதான், இல்லை என்ற பேப்பர் நடத்துறது அவர் தான். அவர் என்ன செய்வாரு? இந்த நம்பிக்கை ஊற்றத்துக்கான சூழல்களை சந்தர்ப்பங்களை தேடிக்கின்றே இருப்பார். டக்குன்னு போட்டுவார், பதிஞ்சிடும். டக்குன்னு போட்டுவார், என்னது பதிந்து விடும். ஆக சகோதரர்களே, என்றளவுக்கு நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் மனைவிமார்களாக நம்ம இந்த தவறான நம்பிக்கைக்கு பழி போகாத வண்ணம் வாழ்ந்து கொள்ளணும். இந்த தவறான நம்பிக்கைக்கு சூழல்களுக்கும் பழி போகாத வண்ணம் நாங்க வாழ்ந்து கொள்ளணும். இது காரணம் தவறான நம்பிக்கை வளர்ந்துட்டா கஷ்டம். ஒரு ஆளை இதுல பழி வாங்கிட்டா சந்தர்ப்ப சூழலுக்கு அது கஷ்டமாக போய்விடும். இது 3வது அம்சம். சகோதரர்களே, 4வது என்ன தெரியுமா? நவீன காலம் பேவிசாசி நம்பிக்கைலாம் இப்ப இல்லாம பேத்துறேன் நம்ம நினைக்கிறதுக்கு எல்லாம் இல்ல. இன்றைக்கு தான் சைத்தான் மீடியாவை எப்படி சிறுக்குக்கு பயன்படுத்துறானோ பேவிசாச வளர்க்கறதுக்கு இப்ப இமெயில் எல்லாம் பயன்படுத்துறான். வழங்கிட்டானே யாஹூ கூகுள் தானே, பேஸ்புக் எல்லாம் இதுல பே குரூப் எல்லாம் இருக்குது. என்ன குரூப்? பேய் குரூப். அதுல ரெஜிஸ்டர் ஆகிக்கீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியால கண்டுபிடிச்ச பேய் மெயில் வரும். பேய்களை பத்தி இங்க ஒரு பேய் கண்டுபிடிக்கப்படும் வீடியோல சரியா ஒரு ஆள் அது எப்படி எடுப்பான் தெரியுமா? ஒரு ஆள் ரிசர்ச்சுக்கு போன மாதிரியும் அதால அப்படியே மூவ் ஆயிட்டு இந்த மாதிரியும் அது எங்கேயோ தூரத்துல படுகிற மாதிரி அடிச்சு போட்டுவாங்க. இப்ப என்ன செய்யும்? ஒரு சைட்ல சைத்தான் வச்சிருப்பாத, நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படி வச்சிருப்பீங்க, சங்கிலியை கொண்டு வருவான் சைத்தான் ஒரு இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணி விட்டான்னு வைங்களேன், வளர்ந்துடும். அதான் விஷயம். எல்லாம் எக்ஸ்ட்ரா அங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு இருக்கும். ஜாயின் பண்றதுக்கு சைத்தான் ஒரு சம்பவத்தை கொண்டு வருவான், எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடும். அது பூரா கலெக்டர் கஷ்டம். அதை கலெக்டருக்கு என்னது கஷ்டம். சகோதரர்களே, வீடியோ அந்த குரூப்ஸ்ல எல்லாம் பேய் குரூப் வழக்கம் 1-2 அல்ல, சுபஹான்ல பினோமினாஸ் சொல்லி எத்தனையோ விதமான இதுகள் எல்லாம் கோஸ்ட் நாட்டிங்க கூகுள்ல பேய் அண்டு. அதொன்று மட்டுமல்ல, பேய் போட்டோஸ்கள். அதாவது 100க்கு 100 வீதம் பொய் அல்லது தவறான நிகழ்வுகள் ஏதோ உண்டு. இத பேய் நம்பிக்கைக்கு இன்றைக்கு பயன்படுத்தப்படுது. நீங்க முழுசா பேத்து பாருங்க. இந்த பேய்கள் சம்பந்தமான அந்த முழு அமைப்பையும் நீங்க முழுமையாக இந்த இமெயில்கள் அதுல பாருங்க. போட்டோஸ்களை எத்தனை போட்டோஸ் தெரியுமா? ஒரு லைப்ரரி எழுதிட்டு இருக்கிறாரு, போட்டோ படுது, ஒரு மூலையில ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. போட்டோல என்ன வட்டம் போட்டு காட்டுறாங்க, எங்களுக்கு விளங்காது, வட்டம் போட்டு காட்டுறாங்க பேய். இப்போ இமெயில் இன்டர்நெட்ல வருது, நவீன காலம். சகோதரர்களே, இப்படி இந்த இதுல போகுது பேய் பிரச்சாரம். அதாவது இந்த எந்த அளவுக்கு வளர்ச்சின்னா, நடந்தது என்னன்னு இந்தியால ஒரு சேனல்ல நிகழ்ச்சி எடுத்து போகும். நடந்தது என்னன்னு இந்த மாதிரி மர்மமான சப்ஜெக்ட்ல எடுத்து போடுவான். அதுல கம்ப்யூட்டர் பேயை பத்தி ஒண்ணு சொல்லுவான். கம்ப்யூட்டர்ல வந்த பேய் எங்கெல்லாம் பேய் வேலை செய்து பாருங்க. எப்படி அந்த வைரஸ் பேர் நினைக்கிறேன் கோஸ்ட், அந்த வைரஸ் பேர். இப்ப என்ன தெரியுமா அந்த பேட பேர்? இது எப்படி அமைச்சுக்கிறார் தெரியுமா? ஒரு நாள் இரவு ஒரு நேஸ் ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவம், காரணத்தை அவனே சொல்றான். நைட்ல இரவு 12 மணி சிடி ரோம் வெளியே வருது. சும்மா எஜெக்ட் பண்ண எல்லாம் இல்ல, மறுபடி போகுது, மறுபடி வெளியே வருது, மறுபடி போகுது, மறுபடியும் வெளியே வருது. சும்மா சிடி ரோம் வெளியே வந்துட்டு போதும். அதுவும் 3 தைனம் பயம் வந்தாச்சு. டக்கடு மெயின் டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிட்டு என்னத்தையாவது பிரச்சனை ஆகிக்கணும், வைரஸ் ஆகிக்கணும் அப்படி விட்டாரு. அதுவும் அவன் சரியா கணக்கெடுக்கல. மறுபடியும் அடுத்த நாள் அதே 11:59 இங்க பார்த்தா சிடி ரோம் வெளியே வருது. 3 தடவைக்கு சிடி ரோம் வெளியே. பேய் வந்துட்டா இல்லையா கம்ப்யூட்டருக்கு? இப்ப நான் பயான இதோட சுபானக்கல்லாமோ அபிஹம்தி கஷ்டத்தெல்லாம் முடிச்சேன்னு போனா உங்களோட கம்ப்யூட்டர் நிலைமை என்ன? நீங்க அந்த கம்ப்யூட்டர் ஒருவேளை மௌலிய சொன்ன மாதிரி இதுக்கு வந்தாலும் வருமோ இடம் வருமா இல்லையா? ஏன் அந்த நிகழ்வு சம்பந்தப்படும், அந்த நிகழ்வு ஏதோ ஒன்றோட சம்பந்தப்படும். திடீர்னு அவங்களோட எப்படி அந்த சம்பவத்தை பண்ணிட்டு போனா என்னது யார் அவன் சொல்றா, நேத்ராவ் சிடி ரோம் நீங்க வெளியே போட்டு போனீங்களா? அப்படி இல்லையே, நான் மூடிட்டு தானே போனேன்.
ஓ பயான்ல சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு வருமா இல்லையா? வரத்தான் செய்யும். அப்ப அதுல நடந்தது என்ன அவன் தேடி பிடிக்கிறான். எப்படி சிடி ரொம்ப வெளியே வருது. 3 நாள் ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமா நல்லா படிச்ச ஒரு ஆளை கூட தேர்றாரு. அவர் இந்த பேய் எப்படி அவருக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டரை பத்தி சிஸ்டங்களை தான் அவரு பார்க்க தெரியும். இந்த பேயை கண்டுபிடிக்க தெரியுமா? அதுக்கு சரியா யார் கொண்டு போனோம்? நம்மள இருக்கக்கூடிய பேய் விரட்டாக தான் கொண்டு போனோம். அங்க அடிதான் கம்ப்யூட்டர் நாசமா பேத்து உடச்சி. அப்ப தேடி தேடி பாக்குறாங்க. தேடி தேடி பார்த்தா எந்த பேயும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நல்லா தானே கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. மறுபடி அத அப்ப அவர் ஒண்ணும் இல்லைன்ட்டாரு. மர என்ன செய்ய போகுது? அடுத்த நாள் அதே 12 மணி CD 3 தானே வெளியே வருது. இனி இந்த கம்ப்யூட்டர் தூக்கி உடைக்கத்தான் வேணும். அப்ப இதுல ஒரு முடிவு கட்ட, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் லெவலுக்கு ஆகி கொண்டு வந்து டெஸ்ட் பண்றாரு. ஏதோ அல்லாஹ் அவர தலையில ஒரு நுழைஞ்ச கொடுத்தா வந்தவர். அவர் ஒரு வேலை செஞ்சுட்டு போறாரு, கம்ப்யூட்டர்ல ஒரு மெத்தட் செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்ப பே வருதான்னு பாருங்க, அவர் போயிட்டாரு. அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு வரல CD. பகல் 12 மணிக்கு வருது. 3 தடவைக்கு பகல் 12 மணிக்கு CD 3 தடவை வெளியே வந்துட்டு போகுது. வந்த பே வந்துட்டான்னு கேட்டாரு. அவர் இல்ல கண்டுபிடிச்ச பே. அவர் வராரு, காட்டுறாரு. ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாரு. என்ன தெரியுமா? டைமையும் கொடுத்து எத்தனை தடவையும் கொடுத்தா எதை உங்களுக்கு இயக்க வைக்கணுமோ அதை இயக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா விளங்கிட்டா? அது என்ன செய்ய வேண்டா? இவர் என்ன செய்ய AM PM மாத்திட்டு PM AM மாதிரி போயிட்டார் அவரு. இப்ப என்ன செய்யும்? மாறிட்டார். அப்ப பகல் 12 மணிக்கு போய் வருது. இது என்னோட ஒரு வைரஸ். நீங்க அடி தேடலாம் அந்த வைரஸை. விளங்கிட்டானே? அப்ப இந்த வைரஸை உருவாக்கி அதை என்ன செய்யறாங்க? ஒட்டவா இன்ஸ்டால் பண்ற இமெயில் மூலமா ஏதோ இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. திடீர்னு கம்ப்யூட்டர் இங்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டார்ட் மெனுக்கு தானே அது உலகம் ஃபுல்லா சுத்தி போறதெல்லாம் இப்ப விளங்கிட்டாரு. என்னத்துக்கு? திடீர்னு அப்படி போய் உங்க கம்ப்யூட்டர் இந்த பெய் நுழைந்துள்ளது ஓப் ஆகுறது. டட்டான கம்ப்யூட்டர் ஓப் ஆகிடும். நிப்பான எவனாவது முன்னுக்கால ஓடிடுவாங்க. சில சாஃப்ட்வேர்கள் எப்படி தெரியுமா? கம்ப்யூட்டர் பிடிக்கக்குள்ள திட்டிசன்னு வேலை செய்யும். பேய் பேசுற மாதிரி பேசுது. இப்போ பேய் இதுக்கு அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண வேணாண்டா, அப்புறம் ஏன் யூஸ் பண்ண அந்த கம்ப்யூட்டர்? எந்த பிரச்சாரம் இப்ப இல்ல. இது இல்ல பிரச்சாரம். என்னன்னு நீங்க பேய் சாஃப்ட்வேர் அடிச்சு தேடி பாருங்க, எப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்யறாங்க தெரியுமா? அப்ப இந்த உலகத்துல பேய் நம்பிக்கை வளருமா இல்லையா? பேய் சேனல் எல்லாம் வெஸ்டர்ன்ல வளர்க்கிறானே, பேய் சேனல் எல்லாம் அப்ப இன்றைக்கு நவீன ஊடகத்தை செய்தான் பேய் நம்பிக்கைக்கு பயன்படுத்துறானா இல்லையா? பேய் நம்பிக்கைக்கு பயன்படுத்ததான் செய்யறான். பேய் நம்பிக்கைக்கு இன்றைக்கு முழுமையாக இந்த நவீன ஊடகம் பயன்படுது. எந்த அளவுக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் அவங்கள்ட்ட பேய் நம்பிக்கை இருக்குது. இந்த பேய் நம்பிக்கையை ஊற்றத்துக்காக வேண்டி என்னென்னதெல்லாம் செய்யறாங்க தெரியுமா? பல விதமான, அதாவது டாக்குமெண்டரி மூவிஸ்கள், எந்த விதமான துணை சாதனங்களும் இல்லாம டாக்குமெண்டரி மூவிஸ், என்னது துணை கட்டங்களும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா பேய்க்காக மட்டும் அடிச்சிருப்பாங்க. ஒரு எழுத்தோட முன்னூறு பின்னரோட ஆரம்பிக்காம திடீர்னு ஆரம்பிக்கும். இந்த பெரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று வந்துச்சு. அதாவது நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இல்ல, பெரநார்மல், வளமைக்கு மாற்றமான செயல்பாடு. அதுல என்ன, அதுல ஒன்றுமே 23 நாள் 24 நாள் அவ்வளவுதான். அதாவது பாக்குறவனுக்கு படிச்ச மாணவர்களா இந்த நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி. எப்படி ஒரு வீட்டுக்கு போனா, பாலடைஞ்ச வீட்டுக்கு போனா என்ன செய்யும்? வீணான நம்பிக்கைகள் வரும். அது இது பெறல்ற மாதிரி இருக்கும். அப்படித்தானே? இப்ப அந்த நம்பிக்கையை வளர்க்கிறான். அதுல இது ஒரு ஆய்வாளராம் அவரு. அவர் இதெல்லாம் போட்டு அவர் என்ன செய்யறாரு? ஒரு புதிய வீட்டுக்கு போன டைம்ல வீட்டு வாசலையோட கேமரா செட் பண்றாரு. 1 மணி. இது அந்த மூவியே. வீட்டு வாசலோட கேமரா செட் பண்ற. இப்ப என்னது? அந்த 21 நாள் அந்த கேமரால என்ன பட்டது? அதான் 21 நாள் அந்த கேமரால என்ன பட்டுச்சு? ஒரு நாள் என்ன செய்யுது? திடீர்னு மங்கலான ஒரு உருவம் அதுல வருது, பெட் ஆடுது, லைட் ஆஃப் ஆகுது, அவ்வளவுதான். அது சரி, அவ்வளவுதான் சமூகத்துக்கு. இப்ப பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஓஹோ, கேமரால பிடிச்சா படக்கூடிய அளவுல பேய் நடமாட்டங்கள் ஒரு வீட்டுல இருக்குது. நார்மலா பார்த்தா விளங்காட்டியும் ஜூம் பண்ணி அதுக்குரிய இடத்தை கொடுத்தா பேய் நடமாட்டங்கள். இப்ப பேய காணாட்டியும் பயப்படுவான். உள்ளுக்கு போனா இந்த இடத்துல கேமரா பட்டா வரக்கூடிய பேய் இருக்குமா நினைப்பானா இல்லையா? அசையாட்டியும் பயப்படுவான். ஏன்? பார்த்துட்டானே. எமிலி ரோஸ் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கடவுளாக ஜெர்மன்ல வணங்கப்படக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைக்கு ஒரு வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்கு அப்படியே திருச்சி அந்த வழக்குன்னு சொல்லி ஒரு சீடி தமிழ்ல மொழிபெயர்த்து கிறிஸ்தவர்களால் விடப்பட்டுச்சு. என்ன தெரியுமா? அந்த 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 பிள்ளையை ட்ரீட் பண்றதுல ஒரு ஃபாதரி கலந்து கொள்றாரு, ஒரு டாக்டர் கலந்து கொள்றாரு. குழந்தை செத்துருது, அந்த புள்ள இறந்து போகுது. அது வழக்கு நடக்குது ஜெர்மன்ல. அந்த வழக்கு நடந்தது எப்படியோ சீடி அப்படி போட்டான்னு தெரியுமா? அதை பார்த்தா கிறிஸ்தவர் அவர் பேய் ஓட்டுறாரு. அந்த டாக்டர் வாதிடுறாரு, இவர் பேய் ஓட்டினத்தால இந்த புள்ள என்னது இறந்தது சொல்லி. அந்த மூவில ஒரு முறை தான் காட்டப்படும் பேய் ஓட்டுறதாக.
ஆனா வழக்கில் போடப்பட்டது 86 முறை ஒரு பேயை ஓட்டிக்கிறாரு. அதனால இந்த குழந்தை இறந்தது காட்டப்படுது. இதுல மூவி எப்படி வருது தெரியுமா? ஒரு முறை பேய் ஓட்டினதாகவும் டாக்டர் அதை தடுத்ததுனால இந்த புள்ள இறந்ததாகவும் இந்த புள்ளைக்குள்ள ஏற்கனவே ஒரு பேய் இருந்ததாகவும் ஆய்வு ரீதியா எழுதுறாங்க. அதுல விஞ்ஞானிகள் வராங்க, பேய் இருக்குதான், அதுக்கான ப்ரூஃப் இவர் சொன்னார், அரிஸ்டோட்டில் சொன்னார், தொலமிஸ் அப்படி எல்லாம் உண்டாக்கி இவரை பார்த்தா என்ன நடக்கும்? படிப்பு இல்லாம தானே பேய் ஏற்கனவே நம்பினா, இப்ப படிப்போட நம்புறான் பேய். இப்படி எல்லாம் என்னது இந்த பேய் ஆய்வுகள் என்று சொல்லி மக்களுக்கு போட்டு நவீன காலத்தை வளர்த்துட்டு சகோதரர்களே, மேற்கத்தைய உலகத்துல பேய் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பேய் நம்பிக்கை வளர்க்கறதுல முதல் குரூப் அவங்க தான். எந்த அளவுக்கு தெரியுமா? 13th ஃப்ரைடே, 13வது வெள்ளிக்கிழமை கேள்விப்பட்டிருக்கிறீங்க தானே? 13வது வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு வெஸ்டர்ன்ல சில மாடிகள் இருக்குது, 12A 12B அப்புறம் 14 தான், 12A 12B அப்புறம் 14 தான், 14 தான். 12 13 இல்லையே, 13 பேய், 13 வந்து பேய். 13ஆம் தட்டோட உலகத்துல முடிக்கப்பட்ட ஒரு பில்டர் காட்டுக்கு செய்தாண்ட பரத்துல பாத்தீங்களா? 13ஆம் தட்டம். ஏண்டா ஜோன் கென்னடி இறந்ததும் அந்த வருஷம் மாசத்துல அளந்து கூட்டி பார்த்தா 13. 13ஆம் நம்பர் பிளேட் வாகனம் விக்கலுமா வாங்கலுமா? எவ்வளவு கஷ்டம் இருக்குதா? ஏன் கூட்டி பார்த்து 13 வந்தாலும் விற்க மாட்டான். 13 பரத்தின பரவல பாத்தீங்களா? 13ஆம் நம்பர் உலகத்துல 13வது வெள்ளிக்கிழமை 13th ஃப்ரைடே அடிங்க. வெஸ்டர்ன்ல வந்து வேலைகள் வந்து கடுமையாக இயங்காதனாலே அந்த 13வது வெள்ளிக்கிழமை தான். மேற்கத்தைய உலகத்துல இன்றைக்கு நாங்க நினைக்கிற தௌஹீத் சொல்றது 13வது வெள்ளிக்கிழமை சிந்தனையே இல்லை. ஆனா அங்க படிச்சவன்ட்டு எல்லாம் 13வது வெள்ளிக்கிழமை நம்பிக்கை இருக்குது. 13வது வெள்ளிக்கிழமை நம்பிக்கை இவ்வளவு வளர்த்துட்டது யாரு? பழையங்கட பால் கிதாபுகளுக்கு நகசுடைய நாள் 13வது வெள்ளிக்கிழமை, நகசுடைய நாள் விளங்கிட்டா? அப்ப இந்த 13வது வெள்ளிக்கிழமை நம்பிக்கை எவ்வளவு பரத்திக்கிறார் உலகம் ஃபுல்லாக. இப்படி எத்தனையோ இன்டர்நெட் இமெயில் முயற்சிகள் பேய் நம்ப எல்லாம் போலியானது. முன்னுக்கால யாராவது வந்து நின்றா அதை விவாதத்துக்கு எடுத்து அது போலி என்று நிரூபிக்க இயலும். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு தௌஹீத் சகோதரர்களுக்கு மத்தியில பேய் நம்பிக்கையை வளர்க்கணும் என்பதற்கு ஒரு புதுசா ஒரு முயற்சி நடந்துச்சு. ஒரு இமெயில் ஒரு சகோதரர் கால் பண்றாரு, தௌஹீத் சகோதரத்தை நான் கால் பண்ணி மெயில கொஞ்சம் செக் பண்ணுங்க, பேய் போட்டோ அடிச்சுக்கிறாங்க. பேய் போட்டோ ஸ்ரீலங்கால விளங்கிட்டான். என்னடான்னு பார்த்தா பேய் போட்டோ அடிச்சுக்கிறான். அந்த போட்டோ வந்திருக்குது, அடிச்சவர் தௌஹீத் சகோதரர் விளங்கிட்டான். அது ஒரு சாடமாடி அவங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு நகைச்சுவா இருக்கிற டைம்ல அத மாதிரி என்னது ஒருத்தருக்கு அப்படி செய்யற டைம்ல பின்னால பட்டுட்டு இவங்க எந்த திட்டமும் போடல, ஒட்டவா பட்டுட்டு அப்படின்ட்டு என்ன அதை எடுத்து பார்த்தா உண்மையிலேயே ஒருத்தர் வந்து இப்படி நின்றுக்கிறார், போட்டோ போஸ்ட் கொடுத்து பின்னால இந்த நேரத்தில் தூணுக்கு பின்கால இப்படி ஒரு உருவம் அப்படி எட்டி பாக்குது விளங்கிட்டா, ஒரு உருவம் எட்டி பாக்குது. அப்படி ஒரு போட்டோ இமெயில பரத்தி விட்டாங்க. இது கெலியோயில நடந்ததா பரத்தப்படுது. பெருநாளைக்கு 2-3 நாளைக்கு அடுத்த நாள். இதனால ஒருத்தனுக்கு காய்ச்சலாம், ஒருத்தனுக்கு என்னமோ அப்படி இப்படி எல்லாம் பரத்தி பெரிய செய்தி ஆயிட்டு. எடுத்து பார்த்தா இப்ப எப்படி கட் பண்றது? ஒரு போட்டோ எடிட் பண்ணப்பட்டதா பார்க்கலாம் இல்லையா? புள்ளிகளை வச்சு டொட்ஸ்களை வச்சு பிரிச்சு பார்த்தாலும் அந்த மாதிரி எடிட்டிங் ஒண்ணு ஜாயிண்டிங் ஒண்ணு நடந்தும் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன இது தேடி பார்த்தா முதலாவது இது பேய் பொய் எடுத்துக்கு ஆதாரம் என்ன? பேய் பரம்பரையிலே இல்லாத ஒரு விஷயம் அதுல நடந்துச்சு. என்னது? பேய் வெள்ளையாயிக்கணும் அல்லது கருப்பாய்க்கணும். இது பச்சை பேய். அதுல வந்திருக்கிறது பச்சை கலர் பேய். பேய் இனத்துக்கே அவமானம் அது. ஏன் பேயிட இன பேயிட கலர் வந்து என்ன? பச்சையும் வெள்ளையும் கருப்பும். அதுல பச்சை பேய். அப்ப நாங்க கோல் அடிச்சு கேட்டோம், இந்த போட்டோல போஸ்ட் கொடுக்கிறாரு ஒரு ஆள் நின்று, அவர் வந்து எந்த கொள்கை? அவர் கொஞ்சம் அந்த மத்த நம்பிக்கை தான், பச்சை நம்பிக்கை தான், அப்படியான. சரி, இவர் வந்து எப்படி போஸ்ட் கொடுக்கிறாரு? இந்த மாதிரி திரும்பி போஸ்ட் கொடுக்கிறார். போஸ்ட் கூட இப்படி கொடுக்கிறாரு தானே, இப்படி கொடுக்குறாங்க. பின்னால் உள்ளவரும் படட்டும் பண்ணி விளங்கிட்டா. அது ஒரு தூணுக்கு பின்னால பேயத்தை ஒழிக்கணும். உண்மையான தைரியம் உள்ள பேயா இருந்தா பகிரங்கமா வரதானே. தூணுக்கு பின்னாலும் எட்டி பாக்குது ஒரு பேய். பேய்க்கு வேற வேலை இல்லையா? அப்ப பேய் என்ன செய்ய தெரியுமா? தலையை மட்டும் வெளியே போடு. பொம்பளை போயாம். அது பொம்பளை நல்லா போட்டோவை பார்த்தா விளங்க ஆம்பளை பேர் சொல்லி விளங்கிட்டானே. இது வந்து திட்டம் போட்டு இந்த நம்பிக்கையை உண்டாக்குறதுக்காக வேண்டி இப்ப நான் பயான சொல்லி எங்கட உள்ளத்துல போயிட்டு அடிச்சவண்ட உள்ளத்துல இருந்து போயிச்சோ இல்லையா யாருக்கு தெரியும்? அவனுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையாண்டு இமெயிலையும் ஆதாரங்களையும் வீடியோக்களையும் பேய பார்த்திருக்கிறான் ஆய்வு ரீதியாக விளங்கிட்டா. ஆக சகோதரர்களே, நீங்க நினைச்சிடக்கூடாது பேய் பிரச்சாரம் பண்ணிட்டு புத்தகத்தோட முடிஞ்சுட்டு இன்டர்நெட் இமெயில் புக்கு ஆய்வு சிடி நாளைக்கு எங்கள்ட கை கரங்களையும் வந்து விழுற அளவுக்கு என்ன செய்யலாம் வரலாம். பேயோட கனெக்ட் பண்ணது எப்படி புக்கெல்லாம் வந்து சொன்னதானே, அந்த அளவுக்கு தாராளமாக புத்தகங்கள் இன்றைக்கு என்னது கையில ஆய்வு முந்தி நம்பிக்கையில தான் இருந்துச்சு.
இன்றைக்கு எழுதுகிறான், பேயின் வகைகள்லாம் எழுதுறான், பேயின் வகைகள்லாம் எழுதுறான். ஆனால் இந்த பேய் நம்பிக்கையை உடைச்செல்லாம் எழுதிக்கிறான். பேய் நம்பிக்கை குறிப்பா இந்த மோகினி பேய் பிசாசிக்கு தானே. இந்த மோகினி பேய் சம்பந்தமா சொல்லுவாங்க, மோகினி பேய் போனா பின்தொடரக்கூடாது. அது மோகினி பேய்க்கு மட்டும் அந்த சட்டம், எல்லா பேய்க்கும் சட்டம் போடணும். மோகினி பேய் போனால் பின்தொடரக்கூடாது, மோகினி பொம்பளை பேய். இத பேய்க்கு எதிராக ஆய்வு செய்யற ஒரு ஆள் சொல்றாரு, விபச்சாரத்துக்காண்டி அந்த பேய் யூஸ் ஆகிக்கணும். ஏன், ஒரு பெண்மணி வெள்ளப்படம் உடுத்துட்டு போறா, பின்னால கோம்பை ஆக்கி தானே, முடிய கட்டினா கோம்ப மாதிரி தான் வழங்கு, நைட்ல வழங்கிட்டானே, இங்க கட்டினா கோம்ப மாதிரி தான் வழங்கு. அப்ப போற நேரத்தில் என்ன செய்யணும், பின்தொடரக்கூடாது. ஏன், விபச்சாரத்துக்கு போறாங்க, பின்தொடர்ந்தா பேய் அடிக்காது, அவங்க மாட்டிடுவாங்க. அதனால எனது பின்தொடரக்கூடாது என்ற ஒரு பழமொழியை உருவாக்கினான். காட்டேரி கொலை செய்யற பேயே பின்தொடரலாம், மோகினியை பின்தொடரக்கூடாது. இப்படி பேய் காரணங்கள் சொல்லி விபச்சாரத்தில் மாட்டிப்பட்ட வழக்குகள் எத்தனையோ பேப்பர்ல தொகுத்தீங்கன்னு சொன்னா, பேய் ஏரியான்னு சொல்லி என்ன சொல்லுவான், அடிப்பான் வேணா போலீஸ்காரன் போவான். இந்த ஏரியால பேய்க்குன்னா போலீஸ்காரன் போக மாட்டான், கண்ணுக்கு வேலை இல்ல பேயோட. அதனால போலீஸ்காரன் அங்கடிக்கால போய் செக் பண்ணினோம் இல்லைன்னு வந்துருவான், அவனும் பேய் பயம் உள்ள வந்தானே. அதனால விஷயத்தை கிளியரா கொண்டு போய் தேடும். இதனாலதான் இந்த பேய் நம்பிக்கை இப்படி ஊட்டி இந்த மாதிரி வழக்குல மாட்டிப்பட்ட எத்தனையோ சம்பவங்கள் என்ன செய்து இன்றைக்கு இருக்கிறத நாங்க பாக்குறோம். ஆக சகோதரர்களே, இதுல ஏன் சொன்ன தெரியுமா, இந்த நவீன சப்ஜெக்ட் எல்லாம் நாங்க சுருக்கமாக விளங்கணும். என்னடா, சைத்தான் பிரச்சாரம் செய்வதில், ஒன்றை கொண்டு போய் உள்ளத்துல பதிவு செய்வதில் சைத்தானுக்கு நிகர் சைத்தான் தான். அந்த அளவுல பயன்படுத்துவா. ஈமானும் உண்மையான நம்பிக்கையும் சரியான திடமான உறுதியும் இருந்தா தான் இதெல்லாம் கீழே போயிடும். இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே அல்ல. நம்பிக்கை உறுதியாக இருந்தால் சகோதரர்கள், இந்த நம்பிக்கை இல்லை என்று வைங்க, போயிருவோம். ஆக எங்கட முக்கிய கடமை இதற்கான சூழல்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, அமைச்சுக் கொள்ளக்கூடாது, தேடி போகக்கூடாது, வீரம் காட்டக்கூடாது. விளங்கிட்டானே, இதுகள் எல்லாம் இல்லாம எங்கள் அமைப்புல நம்ம போறோமா, நிம்மதியாக வாழலாம். எந்த விதமான அசைவுகளுக்கும் எந்த விதமான மாற்றங்களுக்கும் பயப்படுத்தவலையே தைரியமா சொல்லலாம். சைத்தான் எங்கட உள்ளத்த ஒரு சிந்தனையை போட பாக்குறான், அதான் முக்கியம். ஒரு போட பாக்குறான், என்னன்னு போய் விசாரிச்சுட்டோம்டா, என்னன்னு போய் பார்த்து விட்டோம் என்றால் சப்ஜெக்ட் முடிஞ்சது, அவ்வளவுதான். யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், உனது அதிகாரம் எல்லாம் உன்னை பின்பற்றக்கூடியவர்களோடு தான். நம்ம அல்லாஹ்வை நம்பி விட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போனாலே மலக்குமார்களோட துணை அல்லாஹ் தஆலா தருவான். அந்த இடத்துக்கு போனாலே மலக்குமார்களோட துணையை தருவான். சைத்தான் மனித தோற்றத்தில் பத்ர் யுத்தத்திலே காபிர்களுக்கு துணையாக கலந்து கொள்கிறான். அவன் மனுஷன் நினைச்சு யுத்தம் செய்து போறாங்க, திடீர்னு பத்ர் யுத்தத்துல பின்வாங்குறான். புலவரி அறிவுள்ளவன் பின்வாங்குறான். அப்ப கேட்கிறான், ஏன் பின்னுக்கு போறீங்க? இன்னி அரா மாலா தரவு, நீங்க பார்க்காததெல்லாம் நான் பார்க்கிறேன். இவர் வேற திட்டம் போட்டு வந்தது. அங்க 3000 மலக்குமார்கள் அல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் இறக்கிறான். இவங்களுக்கு மலக்குமார் விளங்காட்டி யாருக்கு விளங்கும்? சைத்தானுக்கு விளங்கும். நான் இங்க நிக்கிறான்னு சைத்தானுக்கு இவங்க போயிட்டாரு. அப்ப நம்மட உறுதியும் நம்பிக்கையும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு என்ன செய்வான், எங்களுக்கு உதவி செய்வான். இத மனசுல பதியுங்க. ஒரு காலமும் இருக்கலாம் தோற்றம் என்று கூட நினைக்க வேணாம். என்ன நடந்தாலும் தைரியமா நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா கிளியர் ஆயிரும், சைத்தான திட்டம் முடிஞ்சிடும். அவன் நம்பிக்கை ஊட்டுவதற்காக அதை செய்வான், நம்பிக்கை ஊட்டுவதற்காக அதை செய்வான். இதுதான் நம்ம நினைக்க வேண்டிய ஒழிய இந்த ஊசலாட்டங்களும் அதுவும் இதுவும் சைத்தான் எங்கட உள்ளத்துல கிரியேட் பண்ணி ஒன்றை உருவாக்குவதற்காக செய்வான். எந்த துண்டு துண்டு நம்பிக்கை வச்சிடவானம். திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, நம்மளுக்கே தேவையில்லை போக கூடாது. ஏன்னா அது இது 10 சேர்ந்து எல்லாம் உண்டாயிரும். ஒட்டச்சில அங்கனிக்கே உடைச்சு இதை இல்லாமக்கிறோம். ஆக சகோதரர்களே, சூழல்கள் சந்தர்ப்பங்கள் வீரங்கள் என்று நம்ம எதுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் பொய்யானவைகள், குராபத்துகள், போலி நம்பிக்கைகள், சைத்தானுடைய பாரிய வலைகளில் இதுவும் உண்டு. இதுல விழுந்தமண்டா வாழ்க்கையை பலி கொடுத்துருவோம், வேற ஒண்ணு இல்ல. வீணாக வாழ்க்கையை பலி கொடுத்து விடுவோம், உண்மையான நிம்மதியிலிருந்து விடுபடுவோம். என்றமும் நினைக்கணும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கிறான், பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான். அந்த பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. இவைகளெல்லாம் சைத்தானுடைய போலியான திட்டங்கள் என்று நினைத்துக் கொண்டோம் என்றால் அதனை நாங்கள் வெல்லலாம். அப்படிப்பட்ட உறுதியான தெளிவான உண்மைகளை மாத்திரம் நம்பக்கூடிய உள்ளங்களையும் நிலைகளையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.